பரணி ஆரம்பிச்சிருங்க. அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிங்க. இன்னைக்கு என்னென்ன அப்டேட்ஸ் வந்துச்சுன்னு ஆரம்பிங்க. பிரகாஷ், நான் கேக்குதா? கேக்குது கேக்குது பரணி. ஓகே. தலைவரா அப்படின்னு சொல்லி அர்ஜுன் அசோகன் படம், அந்த படத்தோட டீசர் நேற்று வச்சு நான் லேட்டராக தான் பார்த்தேன். டீசர் நல்லா இருந்துச்சு, படம் ஒர்க் ஆகும் தோணுது, பார்ப்போம். அதே மாதிரி கூலி வந்து நார்த் இந்தியாவில் ரெக்கார்டு 2 மில்லியன் ப்ளஸ் ப்ரீ சேல்ஸ் வந்து ஆல்ரெடி பண்ணிடுச்சு. ஸோ அதுவே பெரிய விஷயம். இன்னைக்கு நார்த் கமல்ஹாசனோட இந்தியாலன்னு சொல்லிட்டீங்களா? நார்த் அமெரிக்கா இந்தியாலன்னு சொல்லிட்டீங்களா? அப்படியா? சரி சரி. தப்பா சொல்லிட்டு இருந்தா சாரி. நார்த் அமெரிக்கா. இல்ல எனக்கு அப்படி கமல்ஹாசன். விழுந்துச்சு, தெரியல. ஓகே, கமல்ஹாசனோட 66 இயர்ஸ் இன்னைக்கு. ஸோ அது ஒரு போஸ்டரோட மகிழ் மன்றம் அவங்க வந்து இது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஏலியன் எர்த் அப்படின்ற ஒரு டிவி சீரீஸ் வந்து வருது. நாளைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து இந்த சீரீஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வீக்லி ரிலீஸ் தான் எபிசோட் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி அக்ஷய் குமாரோட ஜாலி எல்எல்பி பார்ட் 3 அந்த படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து செப்டம்பர் 19th ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி பரம் சுந்தரி அப்படின்ற ஹிந்தி படத்தோட ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் ஆகஸ்ட் 29th ரிலீஸ் ஆகுது. மதராசியோட புது ப்ரோமோஸ் எல்லாமே வந்து சென்சார் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்சார் சர்டிஃபிகேட்லாம் ஆன்லைன் வந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து சீக்கிரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டிவியில். அதுக்கப்புறம் சாடி சிங்க் அவங்களோட ஃபில்மிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு கிளாஸ்கோவில். ஸோ அதுவுமே இன்னைக்கு நியூஸாக வந்துச்சு. விஜய் ஆண்டனியோட சக்தி திருமகன் அந்த படம் வந்துட்டு இப்போ போஸ்ட்போன் இருக்கு செப்டம்பர் 19th. ஸோ அன்னைக்கு அஃபிஷியலாக மேக்கர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சூப்பர்மேன் அந்த டிஜிட்டல் ரிலீஸ் முன்னாடி ஆகஸ்ட் 26 வருதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். சொன்னேன்னா போஸ்ட் பண்ணியிருந்தேன், பட் சொன்னேன்னு தெரியல. இப்போ வந்து ஆகஸ்ட் 15th வருது. ஸோ அது மட்டும், அதாவது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து டிஜிட்டலில் வந்துடும். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். பார்ட் 2க்கும் கூலிக்கும் இப்பதான் ஆந்திரால புக்கிங் ஓபன் பண்ணிருக்காங்க. ஏங்க இருங்க பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு வெறித்தனமா ஒரு ப்ரோமோ இறக்குனாங்களா? அன்சீன் ப்ரோமோ, அதாவது ட்ரெய்லர்ல நம்ம பார்த்த பல விஷுவல்ஸோட அப்படியே அங்கங்க பார்க்காத 2-3 அப்படியே மெர்ஜ் பண்ணி சூப்பரா இறக்கி விட்டுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. எதுனா நல்லா கூலி 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 நியூ ப்ரோமோ ஈவினிங் வந்துச்சுல்ல. அது இல்லாம புதுசா இன்னொன்னு நினைக்கிறாங்களா? அது நேத்து வந்தது. 99% ட்ரெய்லர்லயும் நம்ம சாங்ஸ்லயும் பார்த்தது. ஒரு பெர்சென்ட் தான் வந்து புதுசா சேர்த்துனாங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூடுதலா சேர்த்துருக்காங்க. ஒரு 4-5 சீன் புதுசா சேர்த்துருந்தாங்க. நல்லா இருக்கு. அப்படியே கொஞ்சம் இந்த கவுண்ட் டவுன் போஸ்டர் மட்டும் தான், தம்பி நீ அப்படியே இருப்பா, எந்த வேலையும் செய்யாதப்பான்னு சொல்லிட்டு இருக்கு. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு என்ன ஒரே ஒரு எப்படி சொல்றது, ஒரு அர்த்தமா என்னங்கிறதுலாம் தெரியல. சுகுமார ப்ரோக்கு தெரியும். நாளை மறுநாள் கூலிக்கு கூட இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது, வார் 2. ஜூனியர் என்டிஆர் அவர் வந்து RRRக்கு அப்புறம் நடிக்கிற படம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தேவரா ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம தேவரா ரிலீஸ் ஆயிடுச்சு, அதனால தேவராக்கு அப்புறம் இது ரிலீஸ் ஆகுது. ஆனா என்னன்னா, ஒரு ஜூனியர் என்டிஆர் இருக்கிறாரு, ஹிருத்திக் ரோஷன் இருக்கிறாரு, கேஆர் அத்வானி இருக்கிறாங்க. ஒரு பெரிய படத்தோட சீக்வல் மாதிரி பார்ட் 2 எடுக்கிறாங்க. பெரிய யூனிவர்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால தமிழ்நாட்டில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது நிறைய பேருக்கு தெரியல. ஆன்லைன்ல உள்ள நமக்கு தெரியுது, அதை தாண்டி சுத்தமாவே தெரியல. ஏன் இப்படி சுத்தமா மேக்கர்ஸ் தமிழ்நாட்டில் கண்டுக்காம இருக்கிறாங்கன்னு தெரியல. டோட்டலாவே கண்டுக்கல போல இருக்கு படத்தை. ப்ரொமோஷன்ஸ் பண்ணல. அடுத்து வந்து பேசிக் விளம்பரம் பண்ணுவாங்கல்ல, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல. அடுத்து வந்து தியேட்டருமே ஒரு பெரிய லெவல்ல புக் பண்ணல. சும்மா ஊருக்கு ஒரு ஷோ 2 ஷோ அப்படி ஒதுக்கி இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய படம் வந்து டோட்டலா இப்படி ஒரு பேன் இந்தியா படம்னு சொல்லாம அளவுக்கு ரிலீஸ் பண்ணல. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆந்திரால ரொம்ப லேட்டா இன்னைக்கு தான் புக்கிங் ஓப்பன் பண்ணிருக்காங்க. 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி புக்கிங் ஓப்பன் பண்ணா பரவாயில்ல கூலிக்கு. ஆனா கூலி வார் 2 ரெண்டுமே நீங்க ஓப்பன் பண்ணாங்க. ஏன்னா இந்த டிக்கெட் பிரைஸ் ஹைக் பண்ணுவாங்கல்ல எப்பவுமே, அது இந்த வாட்டி கிடைக்கல போல இருக்கு. அதனால கொஞ்சம் இழுத்து பார்த்தாங்க. கடைசியில் போய் இன்னைக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஈவினிங். ஆக மொத்தம் இப்பதான் போட்டியே ஆரம்பிக்குதுங்கிற மாதிரி ஹிந்தியில வந்து வார் 2வும் கூலியும் நெக் டு நெக் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. முன்னாடி வந்து கூலி பயங்கர லீட்ல இருந்துச்சு. இப்ப நாள் நெருங்க ரிலீஸ் நெருங்க
பயங்கரமா இருக்கு. போட்டி இருக்கும் போல இருக்கு. கிளாஸ் இருந்தாதான் நம்ம பரபரப்பு இருக்கும். அது பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. பாப்போம். சரி, படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு விடுங்க. ஆனா ஜென்ரலா மார்க்கெட் ஹிந்திக்கு தானே அதிகம். வார் டூ ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு தானே சான்ஸ் இருக்கு. ஆமா, வார் 2 ஹிந்தியில வந்து பயங்கரமா பட்டை கிளப்புங்க. ஆனா இப்ப நம்ம முன்னாடி இந்த படம் வந்து ப்ரொமோஷனே பண்ணல. இதே கூலி. மத்த படங்கள் வந்து இப்ப வந்து பேனிதா படம் புஷ்பா 2வோ இல்ல நீங்க ட்ரிபிள் ஆரோ இல்ல எந்த படம் எடுத்தாலும் சரி, ஹிந்தியில வந்து ப்ரொமோஷன் பண்ணனாலதான் பயங்கரமா அந்த ப்ரீ ரிலீஸ் ம். பஸ் எல்லாம் இருக்கும். பயங்கரமா வந்து ஹைப் இருக்கும், எல்லாம் இருக்கும். இந்த படம் எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காம்போ. அது போக அமீர் கானோட கேமியோ, அவ்வளவுதான். அமீர் கான் கேமியோங்கிறது அங்க வந்து அவங்களுக்கே தெரியும். அந்த கெட்டப்லாம் பார்த்தாலே ஜஸ்ட் ஒரு ஃபைனல் 5 நிமிஷம் தான் வர போறாருங்கிறது தெரியும் அவங்களுக்கு. இருந்தாலும் இந்த லோகேஷ் கனகராஜ் பிராண்ட் ஒன்று இருக்குல்ல, கைதிக்கு அப்புறம் உருவான ஒரு பிராண்டு கைதி. லியோலாம் அங்க ஹிந்தியில வந்து பயங்கரமான ஹைப். அவங்க சரியா அவங்க வந்து பயங்கரமா ரிலீஸ் பண்ணிருக்கலாம், பண்ணல. ஆனால் அப்பயுமே நல்ல கலெக்ஷன் லியோ. பயங்கரமா அவங்க பண்ணலனாலும் நல்ல கலெக்ஷன். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் தனியா இப்போ ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு இந்தியா பூரா. இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரொமோஷனையும் மட்டும் ஹிந்தியில நடத்தாமையே கூட நல்ல ஒரு கரெக்ட். நீங்க சொல்றது ரைட். எதிர்பார்ப்பு நீங்க பயங்கரமா சொல்ற மாதிரி அந்த Tier 2 Tier 3 சிட்டிஸ்ல எல்லாம் வந்து ரஜினி மூஞ்சியும் ஆமீர் கான் எல்லாம் போட்டு போஸ்டர் எல்லா இடத்துலயும் இருந்துச்சு. அதெல்லாம் போட்டிருந்தாங்க இன்னைக்கு இதுல. ஆனாலும் வந்து 1000 crores-ன்றதுல உங்களுடைய ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. 1000 crores ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சுக்கலாம். அது வரத்துக்கு இல்ல நமக்கு வந்து அந்த கலெக்ஷன்ல உடன்பாடே கிடையாது. 1000 கோடி கலெக்ஷன் பண்ணாலும் சரி, 5000 கோடி கலெக்ஷன் பண்ணாலும் சரி, அது வந்து 500 கோடி கலெக்ஷன் பண்ணாலும் சரி, நமக்கு அதுல வரப்போறது ஒண்ணும் கிடையாது. நம்ம தேட்டருக்கு போறோம், 200 செலவு பண்றோம், என்ஜாய் பண்றோம், படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றோம், அவ்வளவுதான். நமக்கு அந்த பாக்ஸ் ஆஃபீஸ்க்குள்ளே தேவையில்லை. எனக்கு தேவையில்லை. நீங்க இல்ல நான் அப்படி மத்தவங்களுக்கு வேணா எப்படின்னு சொல்றேன். தெரியல, இல்ல எனக்கு நீங்க personal சொல்றபடி இதே ஆங்கிள்லயே பார்க்கும்போது ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது வேற விஷயம். வார் 2 நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்றது விஷயம். ரீச் தான் மேட்ரு. ஃபர்ஸ்ட் டே இல்ல 1 வீக்னு வச்சுங்களேன். இந்த படம் ரீச் ஆகணும் இல்லையா? ஒரு ஆள் தியேட்டரை புல் பண்ணும். அதை புல் பண்றதுக்கு இது பேர் முக்கியமா இல்ல ஆமீர் கான் போஸ்டர் வச்சு தான் பண்றாங்க? அது அவரால் வந்துருவாங்களா இல்ல வரலன்றதுக்கு என்ன? தமிழ் படம் என்ன பண்ணா வரும்? அது அப்படி பேசலாமே. என்ன பண்ணணும்? இந்த படத்துல எல்லாம் இருக்குண்ணா. ஹிந்தியில இப்ப இந்த படத்துக்கு நல்லா இருக்கு, ஹைப் இருக்கு. இப்ப இனிமேல் என்னன்னா இப்ப ஹைப் இருக்கு, புக்கிங்ஸ் பயங்கரமா இருக்கு. இப்ப என்ன தேவைன்னா வேர்ட் ஆஃப் மவுத் தேவை, அவ்வளவுதான். படம் நல்லா இருக்கு அப்படின்னு மட்டும் வந்துருச்சுன்னா நம்ம ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து ஸ்கை இஸ் த லிமிட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு படம் நல்லா இருந்துட்டா, ஏன்னா இது வரைக்கும் இந்த படத்துல இருக்க ஒரே இது என்னன்னா ஹைப் இருக்கு, நடிகர்கள் பயங்கரமா இருக்கு, அனிருத் மியூசிக் இருக்கு, லோகேஷ் கனகராஜ் டைரக்டர் பிராண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்ப இனிமேல் படம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். அது வியாழக்கிழமை தெரிஞ்சிடும். வியாழக்கிழமை முதல் ஷோ முடிஞ்ச உடனே பயங்கரமா இருந்துச்சுன்னா பிச்சுக்கிட்டு போயிடும். அதே மாதிரி வார் 2 ரிசல்ட் இருக்கு. வார் 2 வந்து எனக்கு தெரியுமோ கொஞ்சம் அண்டர் பிளே பண்ற மாதிரியே இருக்கு. அதுவுமே திடீர்னு நல்லா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு எண்ணமும் இருக்கு. அதுவும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை பார்ப்போம். அது எப்பவுமே எந்த 2 படம் அது சூப்பரா இருந்துச்சுன்னா இது நல்லாவே இருந்தாலும் தாக்கு பிடிக்கிற கஷ்டம். இது பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னா அது சுமாரா இருந்தாலே போதும், இது தூக்கி அடிச்சு ஆக மொத்தம் கண்டென்ட்ல தான் எல்லாமே வார்த்துன்றது ஒரு பேட்ரியாட்டிசம் மாதிரி மூவி. அது பேட்ரியாட்டிக் மூவி. அது அந்த நீங்க வார் 1 பாத்துருக்கீங்களா? மாதிரிங்க ஜேம்ஸ் பாண்ட் மாதிரிங்க அது. ஜேம்ஸ் பாண்ட் படமா? ஓகே bro, this 19th release confirm bro, September 19th. Yes bro. ரிலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறது. ஏன்னா எல்ஐக்கே வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு, உறுதி ஆயிடுச்சு. அதனால வந்து அடுத்தடுத்து 19ஆம் தேதிக்கு டேட் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நான் கவினோட படம் கிஸ் வந்து செப்டம்பர் 19 ரிலீஸுங்கிறத லாக் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் அதை அனௌன்ஸ் பண்றதை பொறுத்து அப்படின்னு முடிவு பண்ணாங்க. கடைசியில் வந்து அவங்க இண்டஸ்ட்ரியில சொல்லிட்டாங்க லைக் வந்து ரிலீஸ் ஆகாதுன்னு. அதனால அவங்க வந்து ப்ராப்பரா அனௌன்ஸ் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சக்தி திருமகன் இன்னைக்கு அதனாலே எப்படி செப்டம்பர் 5 படம் கிளாஸ் இறக்கிறத விட செப்டம்பர் 19 நம்ம போய் சோழவை இறக்கான்னு சொல்லிட்டு வந்தாரு. இப்ப சக்தி திருமகனும் கிஸ்ஸும் செப்டம்பர் 19 ரிலீஸ் ஆகுது, கன்ஃபார்ம் தான். Okay bro. பிரகாஷ் ப்ரோ, டிஎன் மார்க்கெட்டிங் ஹெட்டை வச்சுக்கிட்டே நீங்க டிஎன்ல ப்ரொமோஷன் பண்ணல வார் 2ன்னு அவரை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. யாரு பல்தான் தான். அஜித் வல்தானா? Yeah, good movie promotes itself. தெரியல, தமிழ்நாட்டுல ஒரு ப்ரொமோஷன் பண்ணல, ஆஃப்லைன் ப்ரொமோஷன் ஆன்லைன் ப்ரொமோஷன் எதுவுமே பண்ணல. ஒரு இப்போ ஈவெண்ட்னாச்சும் இங்க நடத்துறேன், நாங்க ஈவெண்ட் நடத்தவே இல்லை சென்னையில. ஈவெண்ட் நடத்துறேன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்படியே எதுவுமே இங்க பண்ணல. எப்படி சொல்ற, டிஸ்ட்ரிபியூஷன் கூட வித்தாங்களா விற்கலான்னு கூட தெரியல அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு பெரிய படம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு ஜூனியர் என்டிஆர் ஹிருத்திக் ரோஷன்ங்கிற காம்பினேஷன் ப்ளஸ் வந்து அந்த படத்துல ஃபைட் சீன்ஸ் எப்படி நல்லா இருக்கும், அந்த ஃபைட் சீன்ஸ்க்காகவே
ஆடியன்ஸ் வருவாங்க. ஆனா இவங்க எதுக்கு அதை மிஸ் பண்ணாங்கன்னு அப்படி தெரியல. அப்படி இல்லை, ஒருவேளை கூலிக்காக அவங்களுக்கு தியேட்டர் யோசிச்சாங்கன்னு தெரியல. அவைலபிலிட்டின்னு தெரிஞ்சிருக்கும்ல பிரகாஷ். அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இருக்கிற தியேட்டர்ல 99% வந்து இந்த படம் தான் வரப்போகுதுன்னு சொல்லும்போது அவங்க எதுக்கு வேஸ்டா எஃபர்ட் போடணும்னு சொல்லிட்டு கூட விட்டுருப்பாங்க. அப்படி இல்லை, கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு படத்தோட ஒரு படம் சூப்பரா இருக்குன்னு தெரிஞ்சுட்டா எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் அந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க லிமிடெட் ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ணாலும் தியேட்டர் பயங்கரமா ஃபில்லப் ஆகும். ஆனா இவங்க அதுக்கு கூட முயற்சியே பண்ணலன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் கூட டிஸ்ட்ரிபியூஷன் பேசிஸ் பண்ணல, தியேட்டர் வந்து அக்ரிமெண்ட் சரியா போடல, அக்ரிமெண்ட் போடல, ஷோ சரியா ஒதுக்கப்படல. அப்படியே ரொம்ப ஹிந்தி ஒரு ஷோ, தமிழ் ஒரு ஷோ, தெலுங்கு ஒரு ஷோ, இப்படிதான் பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஒரு மெயின் சிட்டியில. அவ்வளவுதான். அதாவது திருச்சி சிட்டி எடுத்துக்க, திருச்சி சிட்டில நல்லவேளை ஸ்டார் தியேட்டர்ல தமிழ் 2, ஹிந்தி 2 போட்டாங்க, தெலுங்கு 2 போட்டாங்க. மற்ற எல்லாமே ஜஸ்ட் ஒவ்வொரு ஷோ போட்டு ஒதுக்கிருக்கிறாங்க. எனக்கே 4:30 ஷோ தான் கிடைச்சிருக்கு. 9 மணிக்கு கூலியை பார்த்துட்டு மத்தியானம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் 4 மணிக்கு கூலி பார்க்க வேண்டியது, 12:30க்கே ஒரு இது ஷோ வார்ப்பு இருந்துச்சு பார்க்க வேண்டியதான். உங்களுக்கு எல்லையில அப்படின்னு? 12:30க்கு இது கிடையாது பரணி, தமிழ் கிடையாது. ஓ, தமிழ் இல்லைங்களா? 4:30 தான் ஓகே தமிழ். ஆனா இங்க 3மே அவைலபிளா இருக்கு ப்ரோ. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 4 ஷோமே அவைலபிளா தான் இருக்கு. எல்லா தேட்டரும் ஓப்பன் பண்ணிருக்காங்க, 4 ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிருக்காங்க. திருச்சிலையுமே 3 ஷோ இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. எனக்கு இங்க பார்க்க முடியுமா தெரியல, தமிழ் டப் தான் இருக்கும் மோஸ்ட்லி. பட்டு வேற வழியே இல்லைன்னா தமிழ் டப் பார்ப்பேன், இல்லைன்னா வந்து ஹிந்தி பார்ப்போம். ப்ரோ சூப்பர்மேன் வந்து எந்த ஓடிடி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க. வரவி ப்ரோ. என்ன ப்ரோ புரியல? சூப்பர்மேன் எந்த ஓடிடில ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க. எந்த படம்? சூப்பர்மேனா? சூப்பர்மேன் அது வந்துட்டு இது யூஎஸ்ல வந்து ரெண்ட்ல வரும் ப்ரோ, அமேசான் ரெண்ட்ல. இங்க ஓகே இந்தியால ஓகே வராது மோஸ்ட்லி, யூஎஸ்ல தான் வரும் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து இந்தியா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வரும். ஓகே ப்ரோ. அந்த படம் வரும்போது அந்த படத்தையே மறந்துடுவீங்க நீங்க. அதனால வந்தா என்ன வரலன்னு. நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, நான் பார்க்கல நினைக்கிறேன். இல்ல நான் நல்லா இருக்கும் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். ஓகே ப்ரோ. ஓகே. டிஎன்சியில் போட்டிருந்தாங்க இன்னைக்கு நைட் 9 மணிக்கு வந்து எஃப்டிஎஃப்எஸ் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கூலி புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஜியோவும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. நேத்து என்ன ப்ரோ, நான் அப்படியே நேத்தா முந்தா கிறிஸ்டோபர் வந்தாரு. ஹலோ, கேக்குதா? கேக்குது. கிறிஸ்டோபர் வந்தாரு நேத்தா முந்தா நேத்தா? முந்தானத்துன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்? இல்ல, அப்படியே கேட்டுக்கிட்டே தூங்கிட்டேன். அப்புறம் ஆடியோ கட் ஆயிடுச்சு. என்னடான்னு பார்த்தா மணி 10:30. முடிச்சிங்களா ப்ராப்பரா இல்ல கட் பண்ணிட்டீங்களா? இல்ல முடிச்சோம். ஓகே. கூலி வந்து ஹெச்டிஆர்லாம் டெலிவர் பண்ணியிருக்காங்க யூஎஸ்ஏ யூகே தேட்டர்ஸ்க்கு. செலக்டட் தேட்டர்ஸ்ல மட்டும் லோக்கல், அதாவது இந்தியா தேட்டர்ஸ்ல வந்துட்டு ஹெச்டிஆர்ல வருமா? ஏங்க எனக்கு இப்போ இதுல பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க, எனக்கு புரியலையே. ஐயோ, நல்லா இருக்கு இந்த நியூஸ். எனக்கு தெரிஞ்ச கிட்டியது அந்த மாதிரி தானே போறோம். மாவீர், நீங்க எத்தனை மணிக்கு ஷோ போறீங்க? 6 மணிக்கா? 11 மணிக்கு ப்ரோ. 11 மணிக்கு தான் போறேன். 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. புரியல, என்னது 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஷோ 7 மணிக்கு இருக்கு. ஆனா அதுக்கு என்னால போக முடியாது, டைம் கிடைக்காது. நான் 11 மணிக்கு போறேன். ஒர்க் இருக்குமோ? சரி, ஓகே. அஜித் பல்டான் மேல தாளங்கள், பட்டாசு அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ண வேண்டியது. 9 to கோலி, 12:40 to வார்ப்பு. கொடுத்து வச்சாயா? ஆனா எனக்கு நான் அடுத்த தடவை எப்படினாலும் வந்துட்டு பெரிய படம் வந்தா கேரளா ஓடிடணும்னு இருக்கேன். இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த தடவை போயிடும். ஜனநாயகன்லாம் அங்க போயிடுவேன். பாவம். வேற எதுவும் இல்லை. அனுபவ பரமேஸ்வரன்
ஒரு இது பரதா படத்தை அழகா ப்ரமோட் பண்ணிருக்காங்க ரோட்ல அப்படியே டூர் மாதிரி போய். அது ரொம்ப என்ன சொல்ல ஒரு மீடியம் பட்ஜெட் படம் தான். பட் நல்லா ப்ரமோட் பண்றாங்க தனியாளான்னு. ஆந்திரா சைடு. நல்லா இருந்துச்சு அந்த ட்ரெய்லர். அதான் ப்ரோ கூலிக்கு 18+ கீழே இருக்கவங்க கண்டிப்பா வரக்கூடாதா ப்ரோ? எப்படி அதெல்லாம் அது ஸ்ட்ரிக்டா நீங்க ஃபாலோ டிபெண்ட் ஆன் பண்ணுவாங்க? போற இல்ல டிபெண்ட்ஸ் ஆன் நீங்க போற தியேட்டர் ப்ரோ. இப்போ நீங்க மல்டிப்ளெக்ஸஸ்லாம் போனீங்க இல்லை கொஞ்சம் பாப்புலரான தியேட்டர்ஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா அது வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சில தியேட்டர்ஸ்ல வந்து பெருசா வந்து கண்டுக்க மாட்டாங்க. மேபி வந்துட்டு ரொம்ப வந்து என்ன சொல்ல ஒரு 10 ஆர் 12 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேபி அலோவ் பண்ணாம இருக்கலாம். 16, 17லாம் பெருசா வந்து கண்டுக்க மாட்டாங்கன்னு தோணுது. இல்ல லீவ் வேற வருதா? 16, வீட்டுல 17 நிறைய எப்படி பேர் இருப்பாங்க. கண்டுபிடிப்பாங்க? முதல்ல ஐடி எந்த அதுதான் தியேட்டர்லயே ஐடி வாங்குறாங்களா? யாருமே இல்ல வாங்குறது ஐடி இல்ல. ஐடி அதுதான் ப்ரோ. இப்போ பிவிஆர்னா ரொம்ப சின்ன பசங்களா இருந்தாலும் ஃபேமிலியா இருந்தா அந்த மாதிரி தான் அலோவ் பண்ணாம இருப்பாங்க. 16, 17லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்றதுனால ஈஸியா இருக்கும்னு சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன். ஓகே ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கேங் மாதிரி போயிட்டானாக்க சின்ன வயசா இருந்தா கூட விட்டுருவானுங்க அவனுங்க. ஒரு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பெருசா இருக்காங்க அப்படிங்கும்போது கூட ஒரு சின்ன பையன் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிதானே? ஃபேமிலியோட போனா பிரச்சனை. அது எனக்கு தெரியல எப்படின்னு சொல்லி தியேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரில. பட் எனக்கு தெரிஞ்ச மார்க்கோக்கு மட்டும்தான் வந்துட்டு நான் கேரளாவில் இருக்கிறப்ப ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி வந்து கிட்ஸ் நாட் அலவுடு 18+ இதுன்னு சொல்லி ஐடிலாம் செக் பண்ணிட்டு தான் அனுப்புனாங்க. நான் சரி நீங்க சொல்ற ரைட்டு. ஆனா இந்த படத்தை பர்பஸ்ஃபுல்லா தான் வாங்கியிருக்காங்க A+. ஏன்னாக்க இந்த ரீசன்ட் பீரியட்ல வரிசையா ட்ரோல், கங்குவாக்கு ட்ரோல், எல்லாத்துக்கும் இப்போ கமல் படத்துக்கு ட்ரோல். அதனால வந்து ஏன்னாக்கும் போது நிறைய ஃபில்டர் பண்ணிடுறாங்க. ட்ரோலை ஃபில்டர் பண்ணிடுறாங்க. ஒரு மெச்சூர்டு ஆடியன்ஸ் தான் வராங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்களோ அவங்க பாக்குறாங்க போறாங்கன்ற மாதிரி எனக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து பண்ண மாதிரி தான் தோணுச்சு அது. இல்ல 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 நான் எப்படி பாக்குறேன்னா லியோ படத்துல ட்ரெய்லர்ல வந்துட்டு சில ஷார்ட்ஸ்லாம் இருக்கும். பட் ஆனா படத்துல பார்க்குறப்ப அது வந்து பிளர்டா இருக்கும். அது எனக்கே வந்துட்டு ஒரு மாதிரி இதா இருந்துச்சு. அது வந்து அவர் இன்டர்வியூலுமே சொல்லியிருந்தாரு. அந்த சென்சார்னால வந்து பிளர்டா தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு இதை அவாய்ட் பண்றதுக்காக அந்த வயலன்ஸ்ல தான் வந்துட்டு இதுல வந்து இது பண்ணியிருக்காங்க. எனி டே வந்துட்டு உங்களுக்கு வந்து இது வந்து ட்ரோல்ன்றதெல்லாம் கிடையாது. ஸ்டோரி தான் மேட்ரு. ஸ்டோரி ஒர்க் ஆச்சுன்னா தான். இது அதுல வந்து வயலன்ஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் வந்துட்டு அவர் வந்து ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காருன்னு எனக்கு தோணுது. நீங்க அப்படி நம்ம அந்த பிளர் பண்ணா கூட இமேஜினேஷனா நம்ம மண்டைக்கு தோணாத. இமேஜின் எனக்கு அது வந்து பார்க்குறப்ப என்ன பர்சனலா எனக்கு வந்துட்டு அது வந்து ஒர்க் ஆகல. எனக்கு விடுதலை 2வே வந்துட்டு அதுவுமே வந்துட்டு ஏ சர்டிஃபிகேட் ஃபிலிம் தான். அதுக்கே வந்துட்டு நிறைய இடத்துல வந்து வயலன்ஸ் பிளர் பண்ணியிருந்தாங்க. அது டீமா பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அது நிறைய நிறைய இடத்துல வந்து பிளர் ஆயிருந்துச்சு. அது கட்சி கொடியா இருக்கட்டும், இல்ல இதா இருக்கட்டும், நிறைய இடத்துல அப்படி இருந்துச்சு. பட் இதுல வந்துட்டு ஏ சர்டிஃபிகேட் நோ காம்ப்ரமைஸ் இன் வயலன்ஸ்ன்னு சொல்லி பரதவச்சரங்கன் இன்டர்வியூலயே சொல்லியிருந்தாரு. ஏ சர்டிஃபிகேட்டா இருந்தாலுமே வந்துட்டு இப்ப நினைச்சிருந்தால் இது எல்லாமே வந்துட்டு வயலன்ஸ்க்காக இருந்தால் நம்ம படம் வரல. பட் நான் அசியூம் பண்ற வயலன்ஸ்க்காக இந்த ஏ சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் பிளர் பண்ணிட்டு யூஏ வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு கூட வந்துட்டு டீம்ல பேசி கூட ஆமா. சொல்லிருக்கலாம். பட் அவங்க அப்படியே எதுவுமே இல்லாம வந்து லோகி வந்து கன்வின்ஸ் பண்ணிருக்காருல. இதுக்கு முன்னாடி வந்த எல்லா 99% படம் அப்படிதான் பண்ணிருப்பாங்க அவங்க. அவங்க வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு எல்லா ஆடியன்ஸும் உள்ள வரட்டும்ட்டு. ஆனா அவங்க யுவர் இன்ட்ரெஸ்டிங் தாட். நீங்க சொல்றபடி பார்த்தாக்க நான் வந்து அப்படியே பார்க்கணும், ரியலா பார்க்கணுன்றீங்க நீங்க. நான் என்ன நினைக்கிறேன், தேவையில்லாத ஆளுங்க உள்ள வர வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஜெனுவின் ஆடியன்ஸ் மட்டும் உள்ள வரட்டும் அந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து வேணும்னு தான் பண்றாங்க ஏன்றது. இல்ல ஜென்யூன் ஆடியன்ஸ்ல அவங்க வந்துட்டு காசு பார்க்கணும் தான் ப்ரோ பாப்பாங்க. இல்ல ஜெனுவின் நான் என்ன சொல்றேன்னாக்க ட்ரோல் பண்ற மாதிரி உள்ள ஆளுங்கெல்லாம் வந்து ரொம்ப யங்கர் ஆடியன்ஸா இருப்பாங்க. அந்த யங்கர் ஆடியன்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டு அவங்களுக்கு படமும் பிடிக்காம வேணும்னே வெளில போயிட்டு ஒரு கமெண்ட் சொல்றதுக்காக வெளில போறாங்க. அவங்க எல்லாம் வர வேணாம். எனக்கு வரவங்க வந்து மெச்சூர் ஆடியன்ஸ் வரட்டும், 18+. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போன்ற மாதிரி பார்க்கலாம். பட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். இது வந்து ஒரு பிளான்டு அட்டெம்ப்ட். இதுக்கு முன்னாடி வந்த படத்தை ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கேற்றபடி பண்ண மாதிரி தோணுச்சு எனக்கு. இது
அது எவ்வளோ அதாவது இது வந்து நிறைய பேர் பேசுறாங்க இப்போ யூகேலையும் யூஎஸ்லயும் இது என்ன இம்பாக்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. யூஎஸ்ல வந்து சென்சார் கிடையாது, யூகேல இருக்குங்கும்போது அவங்கெல்லாம் அவங்களுக்கு ஏற்றபடி 16+ மாற்றி வாங்கிக்குவாங்க மிடில் ஈஸ்ட்ல கூட. அதனால இது ஒரு ரெவென்யூ பாதிக்க போகுதுன்ற எனக்கு தெரியல. பட் இந்தியாவில் பார்க்கும்போது இந்த ட்ரோலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அது. லீவ் இட் யூ. அப்படி பார்த்தா கங்குவா படத்தெல்லாம் வந்து ஒரு பெரியவர் தானே இது பண்ணாரு, அவர் தானே ரொம்ப இதுவாக பேசுறாரு. நீங்க சொல்றது ரைட். நீங்க சொல்றது வேலிட் பாயிண்ட் அது. பட் மெஜாரிட்டி ஆஃப் ட்ரோல்ஸ் எங்கேருந்து வருது பாருங்களேன். நான் வெளில வரும்போது ஐயோ தூங்கிட்டேன் நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்றது பாருலாம் வந்து அந்த மாதிரி ஆளுங்களாம் வராது. சில பேருக்கு பயங்கரம் வருது. ஆனால் மெஜாரிட்டி ப்ராப்ளம் வருதுன்றது ரொம்ப ரொம்ப யங்கர் ஆடியன்ஸ்டேருந்து வர்றது தான் பிரச்சனை. அந்த விஷயத்த சொல்றேன் நான். நீங்க சொல்ற ரைட்டு, யூ காட் மீ தேர். சொன்னவன் யாருன்னா ரொம்ப ஏஜ்டான ஆள் தான் அவரு. இந்த நல்லா இருக்குன்றது தான் பிரச்சனை. எது வச்சு மெஷர் பண்றது தான் பிரச்சனை. படம் என்டர்டெய்னிங்கா இருக்கணும். ரெண்டாவது வந்து ஹலோ, கேக்குது சொல்லுங்க. யாரும் பேசுறீங்களா இல்ல அமைதியா இருக்கா? இல்ல நான் வரைக்கும் அவர் பேசிட்டு இருந்தாரு, அதுக்குள்ள கனெக்டிங்ல போயிட்டாரு. பரணி ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப கோவர்ஸ் கொடுத்துருக்கேன், உள்ள வாங்க. பிரகாஷ் ப்ரோ எப்போ ரெகுலரா கம்மி பண்ற தியேட்டரும் அதிகமாக டிக்கெட் ப்ரைஸ் போட்டாங்களா 190க்கு ட்வீட் போட்டிருந்தேன் பார்த்தேன். இல்ல அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரெஷர். அதாவது வந்து டிடிஏ முழுக்க எல்லா தேட்டரையும் 190 மினிமம் போட்டாகணும்ட்டாரு போல இருக்கு. இல்லைன்னா அடுத்தடுத்து அவங்க பண்ற படம் எதுவுமே ரிலீஸ் பண்ண முடியாது தேட்டர்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ அடுத்தடுத்து அவங்க நிறைய படங்கள் பண்ண போறாங்க. நம்ம இத்தனை வருஷம் கொள்கையை பார்க்கறதா, இல்ல இந்த படம் இல்லாம சும்மா உட்காந்துருக்கிறதா? இந்த படம் இல்லாம கூட சும்மா உட்காந்தாலும் அடுத்தடுத்து அவங்க ரிலீஸ் பண்ற எந்த படமே வாங்க முடியாது அப்படின்னா வெறும் ஹாலிவுட் படங்களை மட்டும் போட்டு ஓட்ட முடியாதுங்கிற காரணத்தினால 190க்கு ஒத்துக்கிட்டு வேற வழியே இல்லாம படம் போட்டாங்களாம். என்ன ஒன்று இப்போ காலைல ஒரு 2-3 ட்வீட் பார்த்தேன். அவருடைய குட்வில் இல்லை நற்பெயர்கள் இதெல்லாம் கெடுத்துட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட உண்மைதான். அவர் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக வந்து இதெல்லாம் பண்றாங்க. பட் பிஸ்னஸ் ஃபைனலாக ஒத்துக்கிட்டாங்க போல இருக்கு. எனக்கும் அது பிடிக்கல. மெகா ஸ்டாருக்கு இத்தனை நாள் நம்ம ஸ்பேஸ்லேயே பயங்கரமாக முட்டு கொடுத்தோம், நீதிடா நேர்மடா நாயன்டான்னு. இடத்துல அவங்களும் வேற வழி இல்லாம இறக்கிட்டாங்க. ஆமா, சரி, நம்ம ஊருக்கு இது அதிகம். சரி, பரணி வந்துட்டு அப்படியே வரல. பரணி கேக்குதா? பரணி வரல. பரணி வரலையா? சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ. என்ன ஸ்பெஷல்? இன்னும் 2 நாள்ல படம் ரிலீஸ். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ஜாஸ்தியா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு. எப்படி என்ன எதிர்பார்க்கறீங்க? பார்ட் 2 வேற வரலாம்? எனக்கு ஒண்ணும் இல்ல ப்ரோ. எனக்கு ரொம்பலாம் நான் வந்துட்டு இப்ப நேத்து கிறிஸ்டோபர் ஒன்று சொன்னார்ல, எனக்கு வந்து விக்ரம் மாதிரியே இருந்தா கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிரும். அதுங்க ஏன்னா வந்துட்டு எனக்கு புதுசா எதுவும் டிஃப்ரெண்டா ரொம்ப பயங்கர எக்ஸ்ட்ராடினரி ட்ரை பண்ண அப்படிலாம் வேண்டாம். எனக்கு நல்ல கமர்ஷியலா அப்படியே பார்த்தா நம்மளுக்கு வந்து நிறைய வந்து விக்ரம்லயும் 4-5 ஐ மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த இன்டர்மிஷனு, அதுக்கப்புறமா அந்த ஏஜென்ட் டீனா, விஜய் சேதுபதியோட ஃபைட்ஸ்லாம் 1-2 இதுவெல்லாம் செம்மையா இருக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 4-5 ஐ மூமெண்ட்ஸ் வந்துட்டு இதுல வச்சாலே எனக்கு போதும். அந்த இது மட்டும் இருந்துட்டா நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவேன்.
இப்படி இது ட்ரைலர் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் இதுவா போகும். எந்த ரீசனுக்காக அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. நல்லா இருந்தது. பட் ஆனா எனக்கு தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் வேணும். ஓகே பரணி, இப்ப கேக்குதா? ஒரு வழியா கேக்குது பரணி. நீங்க சொல்லுங்க, இன்னும் 2 நாள்ல கூலி ரிலீஸ். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் என்ன எதிர்பார்க்குறீங்க? சும்மா ரொம்ப தெளிவா சொன்னார்ல, அது மாதிரி நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்ல சும்மா ப்ரோ என்ன சொன்னாருன்னு எனக்கு கேட்கல. நான் வந்துட்டு இப்பதான் வந்தேன். ஸோ அதனால தான். எனக்கு வந்துட்டு ஒன்றும் கிடையாதுண்ணா. எனக்கு வந்து எவ்ரி 30 மினிட்ஸ் ஒரு தியேட்ரிக்கல் மூமெண்ட் அது போதும். எவ்ரி 30 மினிட்ஸ் வந்துட்டு வாவ் சூப்பரு ட்விஸ்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை வந்து எவ்ரி 30 மினிட்ஸில் ஒரு ஹை பாயிண்ட் இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி வந்துட்டு என்ன சொல்ல, கொஞ்சம் வந்து புது பரணி, நீங்க பேசுறது எதுவும் கேட்கல பரணி. ஆள் ஸ்பீக்கர்ல இல்ல போல, போயிட்டாரு வெளியே. கட் ஆயிடுச்சு ப்ரோ. ப்ரோ ஹைதராபாத்லயும் டபுள் த புக்கிங்ஸ் இருக்கு வார் 2-ஓட. அதுதான் ரொம்ப லேட்டா புக் ஓப்பன் பண்ணியும் நல்லா பண்ணிட்டு இருக்கு படம், பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லா லோகேஷன் அது கையில். இது என்ன ப்ரோ, வார் 2வும் வார் 1 வேற ஒரு டேரக்டரா இருக்காங்க போல. ஆமா, இது வந்து அயன் அயன் முகர்ஜி, அவர் சித்தார்த் ஆனந்தா, அவர் பேர் என்ன, மாவீரன், அவர் பேர் என்ன? அவர்தான். சித்தார்த் ஆனந்தானா? ஓகே. இதுல கிராபிக்ஸ போட்டு கொண்டுருவாங்க வார் 2ல எனக்கு தெரிஞ்சு. VFX அயன் முகர்ஜி வந்து பிரம்மாஸ்திர டைரக்டர். அதை நினைச்சா பயமா இருக்கு. உங்களுக்கு பிரம்மாஸ்திர படம்லாம் பிடிக்குமா கமல்? தியேட்டர்ல நல்லா இருந்துச்சு ப்ரோ பார்க்க, அவ்வளவுதான். பரணி வந்து உள்ள போறாரு வெளியே வராரு, உள்ள போறாரு வெளியே வராரு. என்ன பரணி, என்னாச்சு? அதுக்கு முன்னாடி அவர் எடுத்த தெரியாம படம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பிரகாஷ் ப்ரோ. அதுக்கு முன்னாடி அவர் லவ் படம் எடுத்திருப்பாரு, அதெல்லாம் சூப்பரா இருக்கும் உண்மையாவே. நீங்க பாக்கணும்னா கூட பாருங்க, செமையா இருக்கும். ஓகே ஓகே, சரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எனக்கு பிரம்மாஸ்திராவே ஓரளவு ரொம்ப ரொம்ப சுமாரான படம். இது எப்படி பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல, பார்ப்போம். 4:30 நமக்கு ஷோ. அதுக்கு எவ்வளோ நமக்கு முன்னாடி மாவீரன் பார்த்துருவாருன்னு நினைக்கிறேன். அவர் ஸ்பீக்கர்ல இல்லைன்னு நினைக்கிறேன். என்னங்க பண்ண வச்சிருக்காங்க இந்த பரம் சுந்தரி ட்ரெய்லர்ல? ப்ரோ உங்க ஊரை தான் அவ்வளவு அழகா கட்டியிருக்காங்களே பரணி ப்ரோ. இல்ல அது ஒரு டைலாக் ஒன்று பார்த்தேன் இப்போ, அதனால கேட்டேன். கேரளானா மோகன்லால், ஆந்திரானா அல்லு அர்ஜுன் சொல்லிட்டு அவங்க ஆந்திரான்னு சொல்லாம ஆந்திரானா தெலுங்குல அல்லு அர்ஜுன், தெலுங்கு ஆந்திரா வேற தெலுங்கு வேறயா, எனக்கு ஒன்றும் புரியல. சரி ஏதோ ஒன்று விடு. மாவீரன் ப்ரோ ஸ்பீக்கர் கேட்கிறாரு விட அவங்க பண்ண மேனரிசம் பயங்கரம். பிரகாஷ் ப்ரோ, மாவீரன் ப்ரோ ஸ்பீக்கர் கேட்கிறாரு. எனக்கு அவர் டிபி காமிக்கல, அவருக்கு நான் டிஎம் பண்ணிடுறேன் இன்வைட் பண்ணி. ஃபர்ஸ்ட் பரணி கோவஸ்ட் வந்துருங்க, அப்பதான் ஒரு இடம் இது பண்ண முடியும். ஓகே அக்செப்ட் பண்ணிட்டேன் மாவீர். ஓகே வந்துட்டீங்களா? சரி, எத்தனை பேர் கூலி டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க? எத்தனை பேர் வார் 2 புக் பண்ணிருக்கீங்க? என்ன ஸ்பெஷல், என்ன ஹைப் உங்களுக்கு? அதை பத்தி பேசுவோம். இன்னைக்கு நாளைக்கு கூலி மீதான எதிர்பார்ப்பு தான். 2 படத்தை பத்தி பேசுவோம். சும்மா ப்ரோ சொல்லுங்க. இன்னும் டிக்கெட்டே புக் பண்ணல ப்ரோ. பிரகாஷ் நீங்க நகரிக்கு போயிருவீங்க திடீர்னு,
அவரை இல்ல காலைல 9 மணி பாத்துக்கலாம்னு போயிருக்கீங்க. அவர் இல்ல அவரு தெரியும் இவர் திடீர்னு நகரி போயிருவாரு, இல்ல திடீர்னு இல்ல இல்ல வேலூர் நான் பக்கத்து சொல்றேன் சித்தூர் போவாரு, இல்ல பிரசாத்ல போயிருவாரு. நான் சொல்றேன் பிரசாத் லேப்லலாம் இந்த தடவை போடல. வேற தேட்டர்ல போடுறாங்க. அந்த தேட்டரை தான் அவர் பார்ப்பாரு. 9 மணி ஷோ தான் பார்ப்பாரு. 6 மணி ஷோலாம் வாய்ப்பே இல்லை அவரு. எனக்கு வார் நம்பிக்கை எப்ப போடுவாங்கன்னு எதுவும் வர ஐடியா இல்ல, ஒண்ணுமே புரியல. சுகுமார் ப்ரோ நாளைக்கு ஆபீஸே லீவ் போட்டோம் ப்ரோ. எப்போ வியாழக்கிழமையா? ஆமா, ஏன் நீ தான் லீவ் சொன்ன. 2 படமும் பார்க்கணுன்றதுனாலயா இல்ல கூலிக்கு மட்டுமா? ரெண்டுமே அன்னைக்கே பாத்துடலான்னு. சரி, அதனால நீங்க லீவ் போட்டீங்களா? பாத்துவானுங்க. நம்புற மாதிரி ஆமா, இல்லையே. அது போன வாரம் இல்ல போன வாரம் சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணேன். எப்பவுமே ஒர்க் பண்ணா வந்து இந்த வாரத்துக்கு லீவ் எடுத்துக்கன்னு ஆமா. சொல்லுவாங்க. ஒரு அந்த மாதிரி மாசத்துல ஒரு வாட்டி ஒர்க் பண்ணுவேன், ஒரு வீக்கெண்டு. அது இந்த கரெக்டா ஒர்க் பண்ண இன்னைக்கெல்லாம் எடுத்து என்ன பண்ண போறோம், சரி பேசாம கூலி ரிலீஸ் பண்ணி எடுத்தா 2 படமும் பாத்துடலான்னு ஒரு ஐடியா. சரி ஓகே, அப்ப நகரி போக வாய்ப்பு இருக்கு. நகரி போறீங்களா? ரெடி போல, அது 6 மணிக்கு தான். நம்ம 5 மணிக்கு நான் கூட போயிருப்பேன். இல்ல புரியல, இங்க உங்க வீட்ல இருந்து நகரி எவ்வளவு தூரம்? 3 மணி நேரம். 3 மணி நேரமா? பின்ன எங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி நீ நகரி போறீங்களான்னு கேக்குறீங்க. 2 மணி நேரம்னு சொன்னாங்க. யார் சொன்னா 2 மணி நேரம்? 2 மணி நேரம்லாம் கிடையவே கிடையாது, 3 மணி நேரம். நான் அப்பதான் ரீசெண்டா போயிட்டு வந்தேனே தடா ஃபால்ஸ்க்கு. நகரி பக்கத்துல தானே அது. இங்க இருந்து எனக்கு பெங்களூரே 3 மணி நேரம் தான். ஆமா பாரு, நீ அது 2 மணி நேரம் 3 மணி நேரம்ன்றது வந்து அவங்க கம்மி இன்டிகிரேஷன்ன்ற மாதிரி சொல்றாங்க. போறவங்க போறாங்க 3 மணி நேரம் தானே அப்படின்னு. அது என்னமோ உண்மைதான். பட் எனக்கு இந்த தடவை கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பட் அடுத்த தடவை எனக்கு என்னன்னா, இந்த மந்த் வந்து எண்ட்ல வந்து நான் கேரளா 102 கிலோமீட்டர்ஸ் எங்க வீட்ல இருந்து 102 கிலோமீட்டர்ஸ். 102 கிலோமீட்டர்ஸ்னா 2 ஹவர்ஸ் தான். ஏன் இப்படி பண்றீங்க? யார் சொன்னா பாரு, நீ என்ன அது யூஎஸ் ரோட்ல இருக்க டக்குன்னு போறதுக்கு? இல்ல இது வந்து பாதி ஊருக்குள்ள போவோம் பாரு. நீ உனக்கு ரோடு வந்து நீ இது சிட்டி விட்டு நீ வெளியே போகணும் ஃபர்ஸ்ட். அதுக்கே உனக்கு டைம் ஆகும். அப்புறம் சிட்டி விட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் ஹைவே, அதுக்கப்புறமா திரும்பியும் வந்து ஒரு ஊருக்குள்ள போவேன். ஸோ 3 மணி நேரம் ஆயிடும். ரோடுமே நீ நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப டாப் கிளாஸ்லாம் இருக்காது. என்ஹெச் இருக்கும் ஓரளவுக்கு நல்லா. அதுக்கப்புறமா நான் சொல்றேன் மீதிலாம். ஓகே ஓகேண்ணா. சுகுமார் ப்ரோ, உங்ககிட்ட ஒரு கேள்வி உண்டு. நேற்று ட்வீட் ஒன்று போட்டிருந்தீங்க, யூகேல ரெக்கார்டான்னு சொல்லி. அது அது எப்படி? அது ஓகேவா நீங்க போட்டது? எது போட்டது? யூகேல நான் எங்கன்னா வேற எதனா படத்தோட ரெக்கார்டு பிரேக் பண்ணிச்சுன்னு எங்கன்னா போட்டோன்னா என்ன? ஆஸ் பர் நேத்து ரெக்கார்ட் படி, அதாவது இது வந்து நீங்களும் அதுக்கு அது நிறைய பேர் போட்டிருந்தீங்க. லியோ வந்து 75,000. நீங்க போட்ட போஸ்ட் அஹிம்சால போய் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1.5 days பிஃபோர் தான் அது யூகே ரிலீஸ். நான் போட்டது கரெக்டா வந்துட்டு 3 days பிஃபோர் ரிலீஸ். அப்போ 3 days பிஃபோர் ரிலீஸ் இன்னைக்கு டிக்கெட்டே புக் ஆயிருக்காதான் நினைக்கல. அப்படி புக் ஆகும். இன்னைக்கு கவுண்ட் வர்றது பார்த்து தான் பட் அப்படி நம்ம டிசைட் பண்ண முடியும். லியோவுக்கு இது இல்ல, இன்ஃபர்மேஷன் இல்ல. சோ அது எப்படி நீங்க சொல்லலாம்? சேம் டைம் லாஸ்ட் 3-4 daysல இல்லன்னா அது நம்ம சைடுல எந்த பிரச்சனையும் இல்லல்ல. நமக்கு என்ன சோர்ஸ் இருக்கோ அதை வச்சுதான் பேச முடியும். ஆஸ் பர் இப்போ அவங்க சொல்லவே இல்லையே. கம்பேர் பண்ணலையே. நான் எங்கன்னா நான் வந்துட்டு லியோன்னு ஒரு வேர்டிங் மென்ஷன் பண்ணிருக்கேன்னா இது ரெக்கார்டுன்னு சொன்னேன். இந்த ரெக்கார்டு அவர் தான் பிரேக் பண்ண முடியும்னு சொன்னேன். வேற எங்கன்னா நான் வந்து லியோ கூட கம்பேர் பண்ணிருக்கேனா? பட் நீங்க கீழே ஆன்சர் பண்ணும்போது, ரிப்ளை பண்ணும்போது வெயிட் பண்ணுவேன் நாளைக்கு நான் சொல்லிருக்கீங்க. ஆமா சொன்னேன். நீங்க சொன்னீங்க, அதுக்கு பதில் சொன்னேன். நீங்க கொடுத்தது என்ன டேட்டு, நான் வந்து போட்டது என்ன டேட்டுன்னு பாருங்க, அவ்வளவுதான் ப்ரோ. இது வந்து இருக்கிற ஃபேக்ட் என்னன்னா, ஒரு யாரு கலெக்ட் பண்ணாலுமே அவங்களுக்கு நாங்க வந்து ட்வீட் பண்ண தான் போறோம். இது ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர்லாம் இல்ல ப்ரோ, நான் சொல்றது வெயிட் பண்ணுங்க, அது பிரச்சனை இல்ல. அதுதான் சொல்றேன். இப்ப லாஸ்ட் இயருக்குலாம் கோட்டுக்குலாம் நிறைய ட்வீட் போட்டிருப்பேன். அப்பெல்லாம் நீங்க எதுவுமே யாருமே என்கிட்ட வந்துட்டு நீங்க ஏன் கோட்டுக்கு ட்வீட் போடுறீங்க அப்படின்னு கேட்கல.
எந்த படம் எது கலெக்ட் பண்ணுதோ அது ட்வீட் போடுறது வழக்கம் தானே, எல்லாருமே பண்ணுவாங்க. அதை நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. போட்டா பிரச்சனையே இல்ல. இப்ப யூஎஸ்ஏல கூலி நல்லா பண்ணுதுன்னா ரெக்கார்ட் தான். ஆனா இது பண்ணாத போது ஏன் பண்ணிட்டு மாதிரி தான். அது பண்ணலன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இன்னும் அபிஷியல் ஃபிகர் வந்துட்டு நீ உங்களுக்கு 3 days பிஃபோர் ஸ்டாட்ஸ் அகிம்ஷா ஷேர் பண்ணல அப்படின்னும் போது அது என்னோட இதுவும் கிடையாது. அது பண்ண ரெண்டுமே சொல்லல அதுதானே. சோ உங்க ட்வீட்டர் மென்ஷன் பண்றது பண்ணிட்டு மாதிரி தான். அது அதுல எல்லா ரிப்ளை பார்த்தா உங்களுக்கு பண்ணி. ஆமா ப்ரோ, 3 days பிஃபோர் வந்துட்டு அது ரெக்கார்டு தான். பிஃபோர் 3 days ரிலீஸ்ன்றது அது ரெக்கார்டு. என்ன 3 days பிஃபோர் லியோ என்ன பண்ணிச்சுட்டே தெரியாது. ஏன்னா அது மட்டும் தான் ஸ்டாட்ஸ் இருக்கு. அதே மாதிரி எனக்கு அந்த ஸ்டாட்ஸ் இருக்கு. மற்ற படம் இல்லாத, அதான் சொல்றேன், கம்பேர் நான் வந்து இது இல்லாத ஸ்டாட்ஸ் வந்து நம்ம வந்து வச்சு பேச முடியாது. இருக்கிற ஸ்டாட்ஸ் வச்சுதான். இப்போ எனக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏதோ ஒரு படம் பண்ணியிருக்கேன்னா அந்த படத்தோட ஸ்டாட்ஸ் இல்லைன்னா நான் அந்த படத்தை வச்சு பேச முடியாதுல்ல. எனக்கு என்ன ஸ்டாட்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் பேச முடியும். உங்களுக்கு 3 days முன்னாடியோட ஸ்டாட்ஸ் உங்களுக்கு காட்டல, உங்களுக்கு போடல அப்படின்னும் போது அதை நம்ம வந்து ரெஃபர் பண்ணி பேச முடியாது. நீங்க போட்டிருந்தது, நீங்க ரிப்ளை பண்ணி கமெண்ட்ல போட்டிருந்தது எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 days, அதாவது ஆல்மோஸ்ட் 1.5 days இருக்கிற ஸ்டாட்ஸ் தான் நீங்க போட்டிருந்தீங்க. அந்த ஸ்டாட்ஸ் இதுக்கு வரும்போது கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். கம்பேர் பண்ணி வேணா போடுறேன். அப்போ வேணா எனக்கு வந்துட்டு அதுதான் நான் போட்டிருந்தேன். எனக்கு என்ன இருக்கோ அதான் போட முடியும்ல. ஓகே ப்ரோ, நான் வெயிட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டே என்ன மாதிரி சொல்லி டே 1ல கண்டிப்பா பீட் பண்ணுச்சுன்னு பண்ணலன்னா பண்ணல, அவ்வளவுதான். இது இருக்கிற ஃபேக்ட், அவ்வளவுதான். என்ன வரப்போதோ அது என்ன நம்பர்ஸோ அதுதான் ஷேர் பண்ண போறோம். நம்மளா ஒரு எக்ஸாகரேட் பண்ணி போடுற அளவுக்குலாம் நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபேன் பேஸ் ஸ்டார் ஒரு இதுவெல்லாம் நம்ம இது கிடையாது. நம்ம மெயினா வந்து அது கிடையாது. இதை சொல்றேன் பண்றது அது ரெக்கார்ட் பீட் பண்ணிட்டு மாதிரி தான் ட்வீட் மீன் பண்ணுது. அதான் இல்ல ப்ரோ, நான் உங்ககிட்ட அதை தெளிவாவே சொல்லிட்டேன். எனக்கு என்ன ஸ்டாட்ஸ் இருக்கோ அதை தான் போட முடியும். இது வரும்போது நான் போட்டுடுறேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. அமைதியாவே இருக்கீங்க எல்லாரும். சரி, இன்னைக்கு அவரோட பிறந்த நாள், அவரை பத்தி பேசிட்டீங்களா? வேணாம் 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 வேணாம். என்ன உங்களுக்கு ஒரு நியாயம் அவருக்கு அதுல என்ன பிரகாஷ் ப்ரோ, அவர் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு பேசாம இருக்கிறதுக்கு பேசுவோம். சரி, நான் அமைதியா இருக்கேன். நீங்க பேசுங்க, கேக்குறேன். நீங்க அமைதியா இருங்க ப்ரோ, நான் பேசுறேன். பேசுங்க. நான் ஹாப்பி பர்த்டே நல்ல ஒரு ஹாப்பி பர்த்டே நல்ல ஹாப்பி பர்த்டே நீங்க சொல்லுங்க, விஷ் பண்ணுங்க ப்ரோ. அது என்ன ப்ரோ தப்பு இருக்கு? இல்ல அதோட நான் முடிச்சுக்கிறேன். ஹாப்பி பர்த்டே சிவா. என்னன்னா அதாவது ஒரு பர்டிகுலர் இதுவும் நான் சொல்லுவேன், பொதுவா சொல்லுவேன். அவர் நல்ல கமர்ஷியல் டைரக்டர் தான் ப்ரோ. அவர் நல்ல ஒரு கமர்ஷியல் டைரக்டர். 1 or 2 பேட் மூவிஸ் இருக்கலாம், எல்லாரோட கரியர்லயுமே அது இருக்கும். அதுக்காக வந்துட்டு அவர் கொடுத்த ஹிட்லாம் இல்லைன்னு ஆயிடாது. நல்ல ஒரு டைரக்டர், நல்ல சாஃப்டான ஒரு மனுஷன். பார்க்க அவர் ஆள் பார்க்க வந்து ரொம்ப பெரிய ஒரு இதுவா இருப்பாரு, பல்கா இருப்பாரு. நல்லா வந்து எப்படி சொல்றது, ஒரு ஜெய்ஜாண்டிக்கா நல்ல ஒரு மிரட்டலா தெரிவாரு. படத்துல வில்லனா கூட நடிக்கலாம். அவரோட லுக்கு பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கும். பட் ஆனா சாஃப்டான மனுஷன். நேர்ல பேசும்போது ரொம்ப ரொம்ப பொலைட்டா, ரொம்ப ஒரு சாஃப்ட் டோன்ல பேசுற ஒரு ஆளு. எனக்கு வந்து அவர் எனக்கு வந்து நிறைய அவரோட மூவிஸ் எல்லாமே வந்து நான் ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்கேன். அதாவது அது சிறுத்தை ஒரு ரீமேக் தான். நான் அதுக்கப்புறமா வந்த மூவிகள்லாம் சொல்றேன். வீரம் ஆகட்டும், அதுக்கப்புறமா வந்துட்டு வேதாளம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய சீன் வந்து வேதாளம் எனக்கு ரொம்ப அது நல்லா பண்ணியிருப்பாரு. கமர்ஷியலா சொல்றேன். எனக்கு விவேகமே வந்துட்டு அந்த படம் வந்துட்டு பெருசா பண்ணலனாலுமே எனக்கு வந்து அதுல ஒரு சில சீன்ஸ்லாம் எனக்கு வந்துட்டு பிடிச்சது, நல்லா இருந்தது. ஒரு சில கிளைமேக்ஸ்லாம் வந்துட்டு மேபி வந்து அது வச்சிருக்கலாம். பட் ஆனால் அதுல ஒரு சில சீன்ஸ்லாம் பிடிச்சது. விசுவாசம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் விசுவாசம். எனக்கு கூட பிடிக்கும் ப்ரோ. சட்டையை காட்டு வரல, சமசம் தான். விசுவாசம் நல்லா இருக்கும் உண்மையாலே. விசுவாசம் வந்துட்டு சும்மா ப்ரோ, நீங்க இதுக்கு முன்னாடி ஒன்னு சொன்னீங்க. சும்மா ப்ரோ, ஒரே நிமிஷம் சும்மா ப்ரோ. நான் போட்டிருக்க மேல பாருங்க, நீங்க சொன்னீங்கல்ல 10 டேஸ்க்கு முதல் லியோ 55,000 பண்ணிருக்கு பாருங்க மேல. 9 days முதல். அதுதான் சுகுமார் ப்ரோ நானும் சொல்லலாம் இருந்தேன். ஆக்சுவலி நீங்க போடுறதே தப்பு. அதை ரெக்கார்ட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போடுங்க. நான் தப்புன்னு சொல்றேன். நீங்க இப்ப நார்த் அமெரிக்கா போட்டா யாருமே டிபேட்டுக்கே வர போறது இல்லை. ஒன்னு பண்ணிட்ட பிறகு நீங்க எல்லாருமே போடுங்க, பிரைஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்க போடுறது வந்து அது என்னமோ ஒருத்தரை ஹையா காட்டணுன்றதுக்காகவே போடுற மாதிரி இருக்கு. அது நல்லா இல்லை பார்க்க. ஆக்சுவலா ஒரு ஃபிகர் பண்ணுதுன்னா அந்த ஃபிகரை போடுங்க, பிரச்சனை இல்லை.
அதுக்கு முன்னாடியே ப்ரோ இப்போ ஷேர் பண்ணீங்க. போட்டுட்டேன் ப்ரோ. இப்ப நான் சுகுமார் ப்ரோ போடுறேன். இப்போ இது எங்க என்ன ப்ரோ? சொல்றீங்க ப்ரோ? ம் மேல போட்டிருக்கேன். இது சரி, அதான் சொல்றேன். இப்ப நீங்க ப்ரூஃப் ஷேர் பண்ணிருக்கீங்க. இதுக்கு மேல நான் டினை பண்ணா நீங்க கேட்கலாம். ஓகே, ஆமா உங்ககிட்ட இருக்குன்னு. இது நேத்து நான் எனக்கு 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 இது என்கிட்ட இல்ல யாருமே, இல்ல நான் நோட் பண்ணல. சுகுமார் நீங்க ப்ரோ ஃபேக்ட் செக் ஆக்சுவலி பண்ணணும் ப்ரோ. நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர், நீங்க எப்படி சொல்லல அது ப்ரோ? ப்ரோ நான் அந்த இடத்துல என்னோட ட்வீட்டை நல்லா திரும்பி போய் பாருங்க. அந்த இடத்துல நான் எந்த ஒரு ரெக்கார்ட் அவர் இடத்துலயுமே மட்டும்தான் நான் உடைப்பாருன்ற மாதிரி போடும்போது போட்டிருக்கீங்க. நான் போடும்போது எதுவுமே எந்த படத்தோடையும் கம்பேர் பண்ணி அவர் இன்னும் போடல. ரெக்கார்டே அது வந்து உடைக்கல நான் ப்ரோ. ரெக்கார்டே உடைக்கல. ரெக்கார்டு உடைச்சதுக்கு அப்புறம் ரெக்கார்டு உடைப்பாருன்னு போடுங்க, பிரச்சனை இல்லை. சரிங்களா? இப்ப யூகேல அவர் ரெக்கார்ட் உடைக்கலன்னு போடுவா, ஆமா போடுங்க. போட்டுடலாம். யூகேல போச்சு. இல்ல, நார்த் அமெரிக்கா தவிர மிச்சம் எங்கேயும் உடைக்கலன்னு போடுங்க. கிளியரா போடுங்க. ஏன் உடைக்கல? ஆமா, எங்க ஏன் எங்க நார்த் பண்ணிருக்கு? ஃப்ரீ சேல் இது வந்துட்டு ப்ரோ, அப்படி சொல்லாங்க நார்த் சார். அமெரிக்கா மட்டும் ஃப்ரீ தான் சேல் பண்ணிருக்கு. வந்துட்டு நார்த் அமெரிக்கா 80 மட்டும் தான் பிளஸ் சார் ப்ரோ பண்ணிருக்கு. அப்படி நான் சொல்லாங்க, அப்படி இப்ப சொல்லாங்க சொல்றேன். சார் ப்ரோ. ஆஸ்திரேலியா எல்லாம் நார்த் பண்ணிட்டாங்க. நான் அமெரிக்கா என்ன மட்டும் சொல்றேன்னா, தான் பண்ணிருக்கு. இல்ல வெயிட் பண்ணுங்க. ப்ரீ சேல் வந்து 80 பிளஸ் க்ரோஸ் ம், ஆந்திரா தெலுங்கானாவோட கலெக்ஷன் இல்லாம, ம். தமிழ்நாடு ஏர்லி மார்னிங் ஷோஸ் இல்லாம நான் சொல்றது, அதாவது இதெல்லாம் ஆமா, இல்லாம அந்த இதெல்லாம் படத்துக்கு இல்லாம வந்துட்டு தான் ப்ரோ அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணிருக்கு. அந்த ரெக்கார்டு இன்னும் இந்த படம் பண்ணல. இது 80 பிளஸ் பண்ணிச்சா இல்லையோ? ஆமா 100+ பண்ணிருக்கு ப்ரோ. 80+ 100+. எங்க ப்ரோ ப்ரீ சேல் இல்லையா? ஆமா எடுத்து ப்ரீ பாருங்க. சேல் இல்லையா? ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ. அப்போ ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு 48 கோடி தான் பண்ணுச்சா? நீங்க இங்க இருக்க யாருன்னா டினே பண்ண சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். கீழ இருக்காங்களா யாரா ப்ரோ ஒருத்தர் ப்ரீ டினே பண்ணு. சேல்ல 80 பிளஸ் க்ரோஸ், அதாவது 2 நாளைக்கு ரிலீஸ்க்கு முன்னாடி 80 ஆமா பிளஸ் க்ரோஸ் ப்ரோ. பண்ணிடுச்சுன்னு சொல்ல வரீங்க. ஆமா ப்ரோ. ப்ரோ ஆல்மோஸ்ட் நீங்க 90 கிட்ட தெரியாம தான் பண்ணிருச்சு ப்ரோ அது. பேசுறீங்க ப்ரூஃப் ப்ரோ. எடுத்துட்டு நீங்க வாங்க ப்ரோ. ஒண்ணுமே உங்களுக்கு நீங்க தெரியாம தான் தெரியாம சொல்றீங்க. எனக்கு பேசுறீங்க, ப்ரூஃப் அதுதான் உண்மையாலே சொல்றேன். தெரியல. இல்ல நீங்க ஆக்சுவலா ப்ரூஃப் ஆக்சுவல் எடுத்துட்டு வாங்க. நீங்க விஜய் ஃபேன்ஸ் போட்டதுல எடுத்துட்டு வந்து காட்டாதீங்க. விஜய் ஃபேன்ஸ்லாம் எதனா இல்ல ஒரு ப்ரோ. நல்ல நீங்க எந்த ட்ராக் சொல்லுங்க, அந்த ட்ராக்ல இருந்து எடுத்துட்டு வந்து போடுறேன். நீங்க எதுல வேணா எடுத்துட்டு வாங்க. ஒரு ட்ரஸ்டபிள் ட்ராக் சோர்ஸ்ல இருந்து. T2B-ல ப்ரீ போட்டுமா? சேல் லியோட ப்ரீ சேல் T2B சினி ட்ராக் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவீங்களா, இல்ல வேற எதனா அக்செப்ட் பண்ணுவீங்களா? நல்ல நல்ல ஒரு ட்ராக் பேஜா சொல்லுங்க ப்ரோ, இல்ல எடுத்துட்டு வாங்க. நீங்க ப்ரீ சேல் எவ்வளவு அதான் அதுதான் பண்ணுச்சு நான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க சொன்னீங்கன்னா நான் அதுல இருந்து எடுத்துட்டு வருவேன். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான். எடுத்துட்டு வாங்க ப்ரோ, எடுத்துட்டு வாங்க. எதுல வேணா எடுத்துட்டு எடுத்துட்டு வாங்க. வாங்கன்னு சொல்றீங்க, எடுத்துட்டு எந்த வந்து பேஜ்ல பேசுவாங்க. சொல்ல மாட்டீங்க. நான் இப்போ உடனே ஷேர் பண்ணிடுவேன், நீங்க நீங்க கேட்டீங்கன்னா ஷேர் எதுல பண்றேன். வேணா எடுத்துட்டு வாங்க ப்ரோ. இருங்க அப்படியே எதுல வேணா எடுத்துட்டு சினி வாங்க. ட்ராக் ஷேர் பண்றேன், அப்படியே வெயிட் பண்ணுங்க. அவங்க கம்பேரிசன் லாஸ்ட் இயர்க்கே போட்டிருப்பாங்க, வேட்டையனோட கம்பேர் பண்ணி. இல்ல இது அது பேர் என்ன, ஒரு லாஸ்டா அஜித் மூவி ஒன்று வந்தது, ஜிபியோட கம்பேர் பண்ணியே போட்டிருப்பாங்க. ஷேர் பண்றது. சினி ட்ராக் ட்ரஸ்டபிள் சோர்ஸா என்ன? அது நான் உங்ககிட்ட கேக்குறது கிளியரா கேக்குறேன். இல்லாமலே நீங்க கொண்டு எடுத்துட்டு வரேன் ப்ரோ. வாங்குறீங்க, அப்புறம் ஜஸ்ட் ட்ரஸ்டபிள் சரி சொல்றீங்க. ஓகே. ஜஸ்ட் நான் சொல்ற ஜஸ்ட் பேஜ்ல ஏபி இருந்து. ஜோஸ். சரி. சரி நான் சொல்றது அதர் லாங்குவேஜ்ல எதனா இருக்கா அவங்க கிட்ட? அதர் லாங்குவேஜ் பேஜ் எதனா T2B வச்சிருக்கீங்களா? ஓகேவா ப்ரோ? T2B ஓகேவா? அதர் லாங்குவேஜ் தான் அது, தெலுங்கு ஸ்டேட்ஸ் அது. வச்சிருக்கீங்களா டிடிபி? ஆமா ப்ரோ இருக்கு. உங்களுக்கு எது வேணும் சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வந்து போடுறோம். சரி எடுத்துட்டு வாங்க. மேல இப்போ நீங்க சினி ட்ராக் ஒரு பேஜ் ஷேர் பண்ணிருக்கேன், பாத்துக்கோங்க. டிடிபில இருந்து எடுத்துட்டு வாங்க. சினி ட்ராக் கொடுங்க. சரிங்களா? டிடிபில இருந்து எடுத்துட்டு வந்து காட்டுங்க. முதல்ல எடுத்துட்டு வரதுலாம் பிரச்சனை இல்லை ப்ரோ, எடுத்துட்டு வந்து போடுறோம். சரிங்களா? முதல்ல நீங்க ஒரு விஷயத்த நீங்க அனலைஸ் பண்ணி போடுங்க. ஏன்னா நீங்க ஒரு 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 நிறைய பேரை இது பண்ற இடத்துல இருக்கீங்க. அதனால இப்ப நாங்க டிபேட் பண்றதுனா எங்களுக்கு பெரிய ப்ரோ விஷயம் மேல கிடையாது. ஈஸியா போட்டுருங்க. நான் ப்ரூவ் ஜஸ்ட் பண்ணிட்டு ப்ரோ போயிடுவேன். ஜஸ்ட் மூவ்மெண்ட் போட்டுருங்க மேல. ஒன் டே பிஃபோர். இது எங்க ப்ரோ, எங்க காட்டுங்க. மேல வரும் ப்ரோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் சரிங்களா? ஆல் வந்துட்டு சினி ட்ராக் எல்லாம் நம்பாதீங்க. அவன் விஜய் படத்துக்கு நான் தான் மட்டும்தான் வந்துட்டு சொல்றேன். சொல்லுவான். சினி ட்ராக்கு அதெல்லாம் நீங்க வந்துட்டு சரி ஒரு இல்ல இல்ல சோர்ஸ்ன்னு ப்ரோ சினி சொல்லிட்டு ஒரு டேக்க நிமிஷம் விடுங்க ஒரு ப்ரோ. நிமிஷம் சினி இருங்க. நீங்க டேக் அதுல ஒரு அனில் சோர்ஸ் அனில் சொல்லி ப்ரோ. காட்டுறீங்க ப்ரோ பாத்தீங்களா? சினி அதுதான் டேக் அனில் ப்ரோ. டிடிபி சினி ஏங்க டேக்க விடுங்க ப்ரோ. டிடிபி சினி கேட்டேன். டேக் அனில். ஏங்க நான் ஏங்க அவர்கிட்ட ஏங்க நான் கத்தாதீங்க. வந்துட்டு டிடிபி ப்ரொடியூசரு கேட்டேன். டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்து ப்ரோ அபிஷியலா உடனே வந்திருந்தா உடனே மட்டும் எடுங்க. ப்ரோ கத்தாதீங்க, கொலை. டிடிபி நார்த் காட்டுங்க ப்ரோ. அமெரிக்கால கலெக்ஷன் காலி, நான் ஆஸ்திரேலியால கேட்கறது இல்ல நான் கேட்ட அதான் கேட்டேன். ம். டிடிபி காட்டுறேன்னாரு, அங்க எத்தனை வந்து காட்ட சொல்லுங்க. சரி ஓகே ப்ரோ, இப்ப எடுத்துட்டு வந்து ஏங்க கட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளீஸ் வந்துட்டு ப்ரோ, இவங்களுக்கு நான் இங்கேயே இருக்கேன். டிடிபி எடுத்துட்டு வந்து காட்டுங்க. எனக்கு வந்துட்டு ம். டிடிபி காட்டிடுங்க. அப்புறம் சரி ஓகே, நம்ம டிபேட் முடிச்சுக்கலாம். இங்கேயோட இந்த சினி ட்ராக் மட்டும் எடுத்து நான் ஃபர்ஸ்டே சொல்றேன். அதே சினி மாதிரி ப்ரோ ட்ராக் நீங்க வேணாம், சினி சினி டேக்க ட்ராக் விடுங்க இல்லைன்னு நீங்க ப்ரோ. சொல்லிட்டு. சினி டேக் அனில் ப்ரோ. அதை விடுங்க அனில். நாங்க ஜசீல் போட்டிருக்க மேல. ம். அதுதான் நான் வேணாம்னு சொன்னேன். சினி மேல ட்ராக் எனக்கு ஜசீல் தேவையில்ல. போட்டிருக்கேன். மேல டிடிபி மேல எடுத்துட்டு ஜசீல் வாங்க. ஜஸ்டின் போட்டிருக்கேன். முகமது போட்டிருக்காரு ப்ரோ. வேற ட்ராக் வேற இல்ல அதாவது ப்ரோ, வேற மேல ஸ்டேட்டோட இது அது. மேல மேல அவங்க பயாசா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல மேல ஜஸ்டின் முகமது போட்டிருக்காங்க ப்ரோ, பாருங்க அதையும் பாருங்க. நான் டிடிபி தேடிட்டு இருக்கேன், எடுத்துட்டு என்ன வந்துடுறேன். போட்டிருக்காரு? மேல பாருங்க, ட்வீட்டை படிக்க மாட்டீங்களா? மேல இருக்குல்ல, படிக்கலாம்ல. படிச்சா உங்களுக்கே அது என்னன்னு தெரிய போகுது. அது ஒன் டே பிஃபோர் தான். 2 டே பிஃபோர் இல்ல, 1 டே பிஃபோர். உங்ககிட்ட ஒன் அன்வான்டா டே கூட எங்க இல்ல, அது டிபேட் பண்ண. 8 hours பிஃபோர் த பிரீமியர். ம். 8 hours அது பிஃபோர் வெயிட் த பண்ணுங்க. பிரீமியர் சோ அவன் நாளைக்கு வெயிட் கணக்கிடுறான். பண்ணுங்க. இன்னைக்கு அப்படி போட இல்லை ஹையஸ்ட்னு சொல்லி நாளைக்கு வெயிட் பண்ணுங்க.
ஏங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் 8 என்ன ப்ரோ நீங்க போடுறீங்க இது ஒரு கம்பாரிசன். ஆந்திரா தெலுங்கானா எவ்வளவு பெரிய ஸ்டேட், அங்க அது உள்ள முடியட்டும் நான் ப்ரோ. போட்டிருக்கிறது என்ன நாளைக்கு முடியட்டும் ப்ரோ. படிச்சீங்களான்னு பீட் பண்ணினா நாளைக்கு பீட் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க அதான் ப்ரோ. சொல்றேன். இருங்க இன்னும் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு ஏர்லி மார்னிங் ஷோ 9 o'clock ஷோலாம் நான் ஆடே பண்ணலன்னு போட்டிருக்கேன். நீங்க எத்தனை ஃபில்டரும் போடுங்க ப்ரோ. ஃபில்டர் எத்தனை என்னன்னு போடுங்க. போட்டிருக்கீங்க, ரெக்கார்ட் பிரேக்கர்னு போட்டிருக்கீங்க. ரெக்கார்டே பண்ணல இன்னும் யூகேல. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா டே 1 அதை இப்பயே சொல்லிடுறேன். டே 1 வந்துட்டு இல்ல டே 1 வந்துட்டு இல்ல ப்ரோ, டே 1 150 crores தாண்டி பண்ணுச்சுன்னா கூட நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. அதானே சொல்ல வரீங்க ப்ரோ? ஏன் ப்ரோ ஒத்துக்காக ப்ரோ? ப்ரோ நடந்துட்டா சொல்லுங்க ப்ரோ. நடந்துட்டா சொல்லுங்க ப்ரோ. யார் ப்ரோ சொன்னது? நீங்களே ஒண்ணு சொல்லிட்டு அவங்க அதாவது நான் இப்பயே சொல்றேன். லியோ பண்ணும்போது எல்லாரும் பண்ணிட்டா ப்ரோ ஒத்துக்கிட்டா ப்ரோ போற ப்ரோ. ப்ரோ ப்ரோ இன்றைக்கு ஆஸ்திரேலியா பீட் பண்ணி இருக்குது, யுஎஸ்ஏ பீட் பண்ணிருக்கு. பீட் பண்ணினா பண்ணிதான் ப்ரோ. பண்ணாம எப்படி ப்ரோ நீங்க சொல்லல பண்ணிட்டுன்னு சொல்லி பண்ணட்டும் ப்ரோ. என்ன பண்ணுச்சு எனக்கு புரியல. இப்போ நீங்க வந்துட்டு ஏதோ சொன்னீங்களே ப்ரீ சேல் வந்துட்டு இல்ல ப்ரோ, ப்ரீ சேல் வந்துட்டு பீட் பண்ணல ஒண்ணுன்னு போட்டீங்களே, எங்கன்னு கேக்குறேன் ப்ரோ. உங்களுக்கு மேல ப்ரூஃப் போட்டாச்சு. வேற என்ன T2B தான? T2B தேடிட்டு இருக்கான். எங்க ப்ரோ அது எனக்கு புரியல. எங்க போட்டிருக்கீங்க? மெசேஜ்ல போடுறது ப்ரோ. 100 crore ப்ரீ சேல் 1 day before. நீ அதாவது 8 hours before வேர்ல்ட் பிரீமியர் போட்டுருக்கீங்க. இது இன்னும் வந்துட்டு எவ்வளவு ஹவர்ஸ் இருக்கு இன்னும்? இல்ல நாளைக்குள்ள ஆமா ஆந்திரா தெலுங்கானா இல்ல நான் கேக்குறேன். இன்னும் ஆந்திரா இல்ல இன்னும் எந்த ஒரு ஸ்டேட்லயுமே அதாவது இல்ல நான் கேக்குறேன் 9 o'clock ஷோ தமிழ்நாடு அதுதான் வெயிட் பண்றேன். தமிழ்நாடு மேஜர் ஆஃப் த ஷோ இருங்க. நான் ஒரு பாயிண்ட் நான் பேசிறேன் ப்ரோ. ஒரே நிமிஷம் இருங்க. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா 150 crores பண்ணுச்சுன்னா அதாவது நீங்க சுட்டா மட்டும் தான் வடை, மத்தவங்க சுட்டா வடை வந்து தேவையில்லாத பேசுறீங்களா? நடந்தா நடந்தான்னு ஒத்துக்கொள்றோம். நீங்க டவுன்கிரேட் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ. தேவையில்லாம ட்ரிகர் பண்ற மாதிரி இது என்னன்னா நீங்க மத்தவங்க யாருமே பண்ண கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஒரு நிமிஷம் சும்மா ப்ரோ, விளக்கம் சொல்லிட்டு நினைச்சேன். இல்ல இங்க பாங்க, இவ்வளவு நேரம் விளக்கம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகே, விளக்கம் சொல்றதோட வச்சுக்குவோம். சண்டைக்குள்ள விளக்கம் சொல்றதுக்கு இல்ல ப்ரோ. யார் பண்ணாலுமே பண்ணாதான் பண்ணது வந்து பேசதான் போறோம். இவங்க மத்தவங்க பண்ணவே கூடாதுன்ற மாதிரி பேசுறாங்க. யார் சொன்ன ப்ரோ? முன்னாடி போட்ட ஸ்டாட்ஸ் எடுத்துட்டு வந்து என்ன சொல்றேன்னா பிரகாஷ் ஒண்ணு இல்ல சுமார் 8 hours முன்னாடி போட்ட நான் பிரகாஷ் ட்ரிகரே ஆகல. அவர் என்ன சொல்றாருன்னா 8 hours முன்னாடி எடுத்து ஸ்டாட்ஸ போட்டு ஒரே நாள்ல அது 20 கோடி பண்ணிடுமா அது அப்படின்னு அவர் நக்கலா பேசுனதுக்காக தான் பதில் பேசணும். நான் இல்ல ஓகே பொறுமை கமெண்ட்ல இருக்கு பாருங்க. ஏபி ஜார்ஜ் போட்டிருக்குது ட்ராக் பிஓ 2 ப்ரூஃப் போட்டிருக்கேன். டே 1 லியோ ஏபி ஜார்ஜ் போட்டுதா? ஆமா ஏபி ஜார்ஜ் யார் ப்ரோ? விஜய் ஃபேன் ப்ரோ அவரு. அவர் ஆமா ப்ரோ, எல்லாரும் விஜய் ஃபேன் தான் ப்ரோ. எல்லாரும் விஜய் ஃபேன் தான். பிஎம்எஸ் விஜய் ஃபேன் எல்லாரும் விஜய் ஃபேன் எல்லாரும் தெரியும். நீங்க அஜித் ஃபேன், நீங்க போறத நீங்க அஜித் ஃபேன் ப்ரோ. நீங்க அஜித் ஃபேன் ப்ரோ. நீங்க எப்படி சொல்றீங்க? நாங்க சொல்லலாமா ப்ரோ? ஒரு விஜய் ஃபேன். நான் போறது ஒத்துக்கலாம். நான் பொதுவா எடுத்துட்டு வரேன். அதான் ப்ரோ இருப்பாங்க. பொதுவா தான் ஒன்னு போட்டு பாருங்க. அவங்க ஹைதராபாத் ட்ராக் பிஓன்னு ஒன்னு இருக்கு பாருங்க. அவங்க யாரோ ஒருத்தர் தெலுங்கு இப்போ கீழ கமெண்ட்ல இருக்கு பாருங்க. கீழ கமெண்ட்ல வந்து T2B எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்க. T2B ஃப்ரீ சேல் போறது இல்ல ப்ரோ. T2B ஃப்ரீ சேல் போறது இல்ல ப்ரோ. T2B ஃப்ரீ சேல் போறது இல்ல. T2B ஃப்ரீ சேல் போறது இல்ல. ட்ராக் பிஓன்னு ஒன்னு இருக்கு. அவன் ஹைதராபாத் தான். அவனோட ப்ரூஃப் வந்து கீழ ரீஜன் வைஸ் போட்டிருக்கேன், பாத்துக்கோங்க. 101 இல்ல சுகுமார், நீங்க முதல்ல யூகேக்கு முதல்ல அப்பாலஜி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எங்க ரெக்கார்ட் பண்ணுங்க யூகேல. நான் என்ன புரியல. நான் எதுக்கு அப்பாலஜிஸ் பண்ணணும்? நீங்க கிளியரா தான் சொல்றீங்க ப்ரோ. அதாவது நான் என்னோட ட்வீட்டை வந்து மேல ஷேர் பண்றேன். எங்கன்னா நான் லியோ மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து லியோ தான் ப்ரோ அந்த ரெக்கார்ட்ல இருக்குது. அந்த ரெக்கார்ட பீட் பண்ணிட்டேன்னு நீங்க அப்படி ப்ரோ சொல்லல. பண்ணாத ஒரு ஸ்டேட்மென்ட் நீங்க எங்கனா பீட் பண்ண, அதாவது இந்த ரெக்கார்ட் அவரால தான் பீட் பண்ண முடியும்னு போட்டுருக்கீங்க. எங்கனா லியோ மென்ஷன் பண்ணி ரெக்கார்ட் இல்லையா ப்ரோ? அதுக்கு மேல லியோ ரெக்கார்ட் இல்லையா? நானே அப்பாலஜைஸ் பண்ணுவேன். நீங்க எது கெஞ்சறீங்க? யார் கெஞ்சனா? முதல்ல ஃபேக்கா போடாதீங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல அப்பாலஜைஸ் பண்ணுங்க. ஏன் கெஞ்சறீங்க? நான் வந்து எங்கனா லியோ மென்ஷன் பண்ணிருக்கேன். கேவலமா போட்டு நடிக்கிறீங்க. ஐயா நீங்க என்னன்னா சண்டை போடுறது ஓகே, எல்லாம் ஓகே. நீங்க ஏன் சொல்றீங்க? நான் எங்கனா லியோன் போட்டுருக்கேன். என்ன ரெக்கார்ட் ப்ரோ பிரேக் பண்றீங்க? லியோ தான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணாதானே ரெக்கார்ட் போட முடியும். நான் ப்ரோ இல்ல டிபேட் முடிச்சுக்கிறேன். லியோ வந்து டே 1 வந்து 500 crores முடிஞ்சிச்சு டிபேட். ஓகேவா? உங்களுக்கு ஹாப்பியா, சந்தோஷமா? இல்ல நிம்மதியா போய் தூங்குங்க, அவ்வளவுதான். இல்ல நான் எதுக்கு நமக்கு தேவையில்லாத கலெக்ஷன் செட்டை போறதே வேஸ்ட். அதுல வேற ஏன் எமோஷனல் ஆகிட்டு? நான் சொல்ற கொஞ்சம் கூலா இருங்களேங்கிறேன் ப்ரோ. அவங்க அப்பதான் ப்ரோ ஒத்துப்பாங்க. லியோ வந்து டே 1 500, கூலி வந்துட்டு டே 1 வந்து ஒரு 50 crores. டிபேட் முடிஞ்சிச்சு, நீங்க போய் தூங்கலாம், அவ்வளவுதான்.
இல்ல நீங்க போடுங்க ப்ரோ கூலி ஓடுது. ஆனா ரெக்கார்ட் பிரேக்கிங் போடாதீங்க. லியோட தாண்டிட்டா அதை வெரிஃபை பண்ணிட்டு ரெக்கார்ட் பிரேக்கிங்னு போடுங்க. அததான் சொல்றேன். ப்ரொடக்ஷன் அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் போடும் போதெல்லாம் அவங்கள போய் கேளுங்க. அவங்கள ஏன் கேட்காம வந்து இங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன் டிஸ்ட்ரிபியூட்டர் பேஜில் தானே அது அவங்க யார் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அவங்க தான் போட்டிருந்தாங்க. அவங்க போதும்போது ஏன் அவங்கள போய் கேட்காம வந்து என்ன நான் ஷேர் பண்ண வந்து என்னை வந்து கேட்குறீங்க? நான் அப்பாலஜைஸ் பண்ணணும் நீங்க எப்படி சொல்லலாம்? நாங்க லியோ பீட் பண்ணிடுச்சு நாங்க மென்ஷன் பண்ணியிருந்தா நீங்க போடலாம். நீங்க அப்பாலஜைஸ் பண்ணி தான் ஆகணும், நீங்க தப்பா ஸ்டாட்ஸ் போட்டிருக்கீங்கன்ட்டு. நான் எங்கன்னா அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா லியோ பீட் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னோட கோர்ட்ல கிடையாதுல்ல? அப்ப நீங்க எதுக்கு வந்து நான் அப்பாலஜைஸ் பண்ணணும்னு சொல்லலாம்? இல்ல ஃபர்ஸ்ட் விஷயமே ஒருத்தர் ட்வீட்டுக்காக இன்னொருத்தர் வந்து அப்பாலஜைஸ் பண்ணணும்னு சொல்றதே தப்பு தான். ஓகேவா? அதை நான் வந்து அது ஓகே. அது எப்பவுமே இவரு வந்துட்டு இவங்க வந்துட்டு சரி நான் எதுவும் சொல்லிக்கல. டே ஒன் வந்துட்டு ரிப்போர்ட் வரும்போது அவங்களே நாங்க இதுதான் கலெக்ஷனே பேசுறது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இதுக்குதான் நம்ம பேசுறதுல மெயின் விஷயம் என்னன்னா இதுக்குதான் நாங்க வந்துட்டு பேசுறது கிடையாது. ஆனாலுமே நீங்க உலகமே பார்த்துட்டு இருக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கு எல்லாம் இருக்குன்ட்டு. ஆனா நீங்க இன்னமும் வந்துட்டு நாங்க இப்படிதான் இருப்போம், நாங்க இதைதான் பண்ண போறோம், இதுதான் நடக்குது அப்படின்னு நீங்க போட்டுட்டு இருந்தீங்கன்னா போடுங்க. யார் வேணாம்னு சொல்றது? உங்களை நீங்க போடுறது நம்புறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு அதை ஒரிஜினலா வந்து என்ன நடக்குது அது பார்க்கறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். டே ஒனுக்கு அப்புறம் என்ன ஃபேக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு அதுக்கப்புறம் எங்க வந்து எதை வச்சு பேசுங்கன்னு தெரியல. கூலி பண்ணும் ப்ரோ, கூலி பண்ணும் ப்ரோ, கூலி பண்ணினா ஹாப்பி தான் ப்ரோ. சும்மா பண்ண முத சொன்னாங்க ப்ரோ, அது முன்னாடியே சொல்லக்கூடாது இல்ல, அதான் சொல்றோம் ப்ரோ. ஏன் ப்ரோ எங்க வந்து லியோ பண்ணிச்சு, லியோவை பீட் பண்ணிச்சுன்னு எங்கன்னா அதுதான் ப்ரோ மீனிங். ஓடரி ரெக்கார்ட் அங்க ஃபர்ஸ்ட் லியோ இருக்கேங்க ரெக்கார்ட் பீட் பண்ணிட்டா அதுதான் மீனிங். ஹையஸ்ட் எவர் ப்ரீசேல் நம்பர் அண்ட் நம்பர் 1 டே 1 ரெக்கார்ட் அப்படின்னு. ஹையஸ்ட் எவர் ப்ரீசேல் வந்து லியோ தான் இது வரைக்கும். ஹையஸ்ட் எவர் ப்ரீசேல் நம்பர் அது ரிலீஸ் பண்ண எத்தனை நாள் இருக்கு? இன்னும் ஒரு நாள் மேல போடுங்க. இருக்கு. என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. நீங்க சொன்ன அதே பேஜ் தான் நான் காட்டுறேன். நாங்க சொன்ன அகைன்ஸ்ட் ஆபீஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர் மேல போடாது. சரிங்களா? இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்க? T2B தான எடுத்துட்டு வர சொன்னீங்க. ஓகே, T2B ல டே 1 போடுவோம் ப்ரோ. அது டே 1 ஃபுல்லா தான் போடுவோம். அது முடிச்ச உடனே தான் பார்க்க முடியும். நான் அதான் சொல்றேன். T2B ஃப்ரீ சேல் வந்துட்டு கூலிக்கு போட்டுருக்காங்க, லியோ போட்டுருக்காங்களா? எடுத்துட்டு வாங்க. நான் இது இப்ப T2B நீங்க ரெண்டு ப்ரூஃப் போட்டுருக்கேன்ல, மேல ஷேர் பண்ண அதை யாரோ எடுத்துட்டாங்க. யாரு? ஏபி ஜார்ஜ் இல்ல, போட்டதா? ட்ராக் B1 ஒருத்தர், அவர் ஆந்திரா ட்ராக்கர் தான். அவர் அது ரீஜன் வைஸ் போட்டுருக்கு, மேல ஷேர் பண்ணிருக்கு. எப்படி சுகுமார் ப்ரோ நீங்க சொல்றத நாங்க நம்பணும், நாங்க சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்க. வந்தா விஜய் ஃபேன் சொல்லுங்க. நான் நம்பர்ல எப்ப ப்ரோ சொன்னேன்? மேல வந்து ரீஜன் வைஸ் வந்து மேல இருக்கு பாருங்க. ட்ராக் B1ல அவன் வந்து ஹைதராபாத் தான், அவன் தமிழ்நாடு கூட கிடையாது. உங்ககிட்ட நாங்க நார்த் அமெரிக்கா சண்டை போட்டா நான் இல்ல ஒரு வேலிடா ஒரு பாயிண்ட் வைக்கும் போது வேலிடா டிபேட் பண்ணா ஓகே. இப்படி கேவலமா அழுகுறது நல்லாவே இல்ல. பண்ணது பண்ணிட்டு இன்னும் வந்து இது இன்னும் ரிலீஸ் முன்னாடி நாள் போட்டதை நீங்க வந்துட்டு எடுத்துட்டு வந்து நிக்கிறீங்களே. 2 நாள் முன்னாடி வந்து இப்ப சண்டை போடுறீங்க. யூகே விஷயத்துக்கு வாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் அது 55,000 9 டேஸ் இப்ப 9 டேஸ்க்கு போட்டாச்சு. லியோன்னு எங்கனா மென்ஷன் பண்ணிருக்கா? அது லியோன்னு எங்கனா மென்ஷன் பண்ணிருக்கா? ரெக்கார்ட்ல இருக்குது. நீங்க ரெக்கார்ட் பீட் பண்ணிட்டா எதை பீட் பண்ணினாது? என்ன அண்ணாதை பீட் பண்ணிட்டா? ரெக்கார்ட் பீட் பண்ணிட்டேன்னு போட்டேனா? ரெக்கார்ட் பீட்னு எங்கனா போட்டுருக்கேனா? என்ன எடுத்துட்டு வாங்க என் ட்வீட்ட. அப்படிங்க எடிட் பண்ணி போடுங்க. பீட்னு எங்கனா போட்டுருக்கேனா? ரஜினின்னு சொல்லுங்க சார். ப்ரோ ஹையஸ்ட் எவர் ப்ரீ சேல்ஸ்னு போட்டுருக்கீங்க. அது லியோ தான் ஹையஸ்ட் எவர் ப்ரீ சேல்ஸ். அப்படியா? நான் ஷேர் பண்ணிட்டேன் அந்த ட்வீட். ஹையஸ்ட் எவர் எங்கனா போட்டுருக்கு. நானே உங்க ட்வீட்டை ஷேர் பண்றேன். மேல போட்டுருக்கு பாருங்க. ஷேர் பண்ணுங்க. மேல போட்டுருக்கு பாருங்க. ப்ரோ டிடிபில ஜெயிலர் தான் கூலி வந்து வேர்ல்ட் வைட் டே 1 ப்ரீ சேல்ஸ் வந்து 101 தாண்டணும். லியோட இது 101. அத தாண்டனதுக்கு அப்புறம் நீங்க போடுங்க ஹையஸ்ட் எவர். இல்ல ஒரு நிமிஷம் வந்துடுறேன். நான் ஒரே நிமிஷம் வந்துடுறேன். சுகுமார் ப்ரோ என்ன போட்டிருக்கிறாருன்னா ஹையஸ்ட் எவர் ப்ரீ சேல் நம்பர் அண்ட் நம்பர் 1 டே 1 ரெக்கார்ட் இஸ் ஈஸிலி பாசிபிள் லோடிங் தான் போட்டிருக்காரு. அவர் லோடிங் தான் போட்டுறாரு. அவர் பண்ணிருச்சுன்னு போடல. அவங்களுக்கு தெரியல. சொல்றேன் இருங்க ஒரு நிமிஷம். நீங்க பேசாம இருந்தீங்க, நான் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் கூலா இருங்க. ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் சண்டை போடுறது தப்பு முதல் விஷயம். அது நமக்கு 10 பைசா புண்ணியம் இல்ல ரெண்டாவது விஷயம். அடுத்து அதை போறீங்க கொஞ்சம் லாஜிக்கலாச்சு போட்டு போங்கிறேன். கடைசியா கேள்விக்கு அவர் போட்டிருக்க வந்து ரெக்கார்டு பண்ணிருச்சுன்னு போடல, ரெக்கார்டு லோடிங்னு போட்டிருக்காரு. என்ன எமோஜில போட்டிருக்காரு, ஈஸிலி லோடிங் அப்படின்னு போட்டிருக்காரு. அவ்வளவுதான்.
ஹையஸ்ட் எவர் பீஸ். நான் அந்த ட்வீட் தான் நான் பார்த்தேன். நீ வேற ஏதாவது ட்வீட் போட்டுக்கறான்னு ப்ரோ எனக்கு தெரியல. அவங்க அழுவுனா எங்க வேணா போய் அழுவு சொல்லுங்க ப்ரோ. இதெல்லாம் ஒரு ப்ரூஃபா எடுத்துட்டு வந்து இல்ல சுகுமார் அவங்க ப்ரோ, ஃபுல்லா சுகுமார் ப்ரோ, படிக்காம சாய்ஸ் ஆஃப் ஃபேட்ஸ் ரொம்ப முக்கியம். சாய்ஸ் ஆஃப் ஃபேட்ஸ் ரொம்ப ப்ரோ முக்கியம். தேவையில்லா அப்ப பேச்சு அவங்க ப்ரோ அவங்க தேவையில்லா பேச்சு. படிக்காம அவங்க தப்பா படிக்காம வந்து சொல்றாங்களே அது இல்ல கரெக்டா ப்ரோ இருக்கா? நீங்க நீங்க யூகேக்கு சொல்லுங்க. வாங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் யூகேக்கு வாங்க. யூகேக்கு போட்டிருக்கீங்களா அதுக்கு சொல்லுங்க. பாத்தீங்களா யூகேக்கு உடனே அது இப்ப தப்பு யூகே தானே. கூப்பிடுறாங்க. நீங்க என்ன டிக்கெட் ஓகே போடுங்க இது ப்ரோ. எங்களுக்கு வர புரிஞ்சிருச்சு கண்டிப்பா ப்ரோ. வரேன். யூகே சரி ப்ரோ, ரெக்கார்டு வந்து எனக்கு தப்பு யூகேக்கு டிக்கெட் தானே. போடுங்க. போங்க, யூஎஸ்ஏக்கு வாங்க. யூஎஸ்ஏல டிக்கெட் போடுங்க. கண்டிப்பா யூகே வந்து பேசுறேன். போட்டோம்ல உங்க ரெக்கார்டு 2 நாளைக்கு முன்னாடியே. யூஎஸ்ஏல கூலி யூஎஸ்ஏல 2 நாளைக்கு முன்னாடி உங்க ரெக்கார்டு அடிச்சு தூக்கி போட்டோம்ல, ஆஸ்திரேலியால தூக்கி போட்டோம்ல, சிங்கப்பூர்ல தூக்கி போட்டோம்ல, யூஏல தூக்கி போட்டீங்களா, ஜெர்மனில தூக்கி போட்டோம்ல. மறந்துட்டீங்க. ஏன் அதை பத்தி எல்லாம் பேச வைக்கலையா உங்களுக்கு? சாமி யோ பண்ணினா ப்ரோ ப்ரோ என்ன சொல்லுங்க யூகே பண்ணாத கூப்பிடுறாங்க. பேசுங்க. என்ன டே யூகே ஒன்னு கூப்பிடுறாங்க. உங்களெல்லாம் எனக்கு அடிச்சு யூகே தூக்கி போட்டு கூப்பிடுறாங்க. இருங்க போயிட்டே நான் இருப்போம். போனேன். யூகே 180 போறேன். கோடி எனக்கு அடிக்கிறோம் டிக்கெட் யாருன்னா பாருங்க போட்டு சரி கொடுங்க. ப்ரோ, யூகே போறேன் T2B நான். யாரோ பேசுனாங்களே ப்ரோ, ஜெயிலர் தான் ஜாஸ்தின்னு போட்டிருக்கு லியோவோட. அதை பத்தி பேசுங்க. ஷாம் என்ன ப்ரோ நாங்க பேச வந்தது ப்ரோ யூகே பத்தி தான் பேச வந்தது. நீங்க நடந்து முடிஞ்ச T2B அவர் தான் யாரோ பேசிட்டு T2Bன்னு சொன்னாரு. ஏங்க அவர் யூகே T2Bன்னு ஒண்ணுதான் சொன்னவரை அடைச்சுட்டே கூப்பிடுங்க. வச்சிருக்கீங்க. புக் மை அதையும் வந்து ஷோஸ் இன்னும் கொண்டு கொஞ்சம் T2Bன்னு வாங்க. சொன்னவர் எங்க கோடி போனாரு? அடிச்சிடும் புக் மை கொஞ்ச ஷோஸ் நேரத்துல. கொண்டு வாங்க. ஏன் புக் மை ஷோ பத்தி பேச மாட்டீங்களா? அதெல்லாம் விடுங்க, வினோத் ப்ரோ மேல ப்ரொடியூசரே போட்டாச்சு ப்ரோ. 2023 ஹையஸ்ட் க்ளோசர் லியோ உண்டு. நீங்க T2B கொண்டு ஏய், குப்பை கொண்டு புக் மை போடுங்க ஷோ ப்ரோ. காரடே, டிக்கெட் புக் புக் மை ஆகுதுலங்க. என்னடா டே ப்ரொடியூசர் போட்டாச்சு. நீ நீ குப்பையை எந்த கொண்டு ஊரு? போடு. நீ எந்த ஊரு? உனக்கு புக் மை ஷோ சன் தெரியுமா? பிக்சர்ஸும் போடுவாங்க. மரியாதையா A1 பேசணும் ப்ரோ. அப்ப எங்க மரியாதையா போறீங்க? பேசினா மரியாதை ஐயா பேசு. ஐயா ஐயா யார் ஒருமையில பேசுற? இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல இல்ல ஒருமையில இல்ல போறது ஒரு இந்த வாடா நிமிஷம் ஓல்டு யார் மங்கன் இது? ஓல்டு மங்கன்ற அபியூசர் அவரை தூக்கி விடுங்க. இல்ல 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 ஒரே நிமிஷம் மியூட் ஷாமு, ஐயா பேசுறீங்க எனக்கு புரியலையா. அவரு எப்படி அவரு தான் ஒரு பேசுவாரோ மேல அப்படிதான் பேசுறாரு பேச ஓல்டு முடியும். மங்க். அவரை தூக்கி நீ விடுங்க. காக்கா வேலை பார்க்காத ஷாமு. இல்ல இல்ல இந்த மியூட் பண்ணி ஸ்பேஸ் மியூட் இலன் மஸ்க் சரியா பண்ணல போல. ஒரே ஒரே நிமிஷம் பிரகாஷ் ப்ரோ சொன்னதுதான். இந்த கலெக்ஷன் டாபிக்கை இதோட விட்டுருங்க. யார் வேணா ரெக்கார்ட் கிரியேட் பண்ணட்டும், யார் வேணா ரெக்கார்டை பிரேக் பண்ணட்டும். அது மூலியமா நமக்கு 10 பைசா கிடைக்காது. அதை விட்டு தொலைங்க ப்ளீஸ். அவ்வளவுதான். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ அவங்க பிரேக் பண்ணட்டும், பிரேக் பண்ணாம போட்டா அதனால நமக்கு கவலை இல்லை. நம்ம படம் பார்க்குறோமா, என்ஜாய் பண்றோமா, பாப்கார்ன் சாப்பிட்டு வரோமா, முடிஞ்சு போச்சு. விடுங்க. பிரகாஷ் சாம அங்க 10 மாசத்துல எலெக்ஷன் வர போச்சு சாம. அங்க போங்க. இங்க நேரத்துக்கு ரஜினி ஃபேன் இப்பதான் பேசி முடிச்சிருக்கேன். முடியா ஏன் வினோத் வேணாப்பா. இல்ல நான் எந்த ஊரண்டா எப்பா என்ன நான் எந்த நான் ஊரண்டா என்ன லோடிங்கே போட்டதை வந்துட்டு தப்பா எடுத்துட்டு இல்ல வந்துட்டு நான் இவங்க எந்த பேசுனது ஊரண்டா வந்துட்டு என்ன நான் எந்த ஊரண்டா என்ன விடுனா சுகுமார், நான் பேசாம சரி, இருந்தேன். ஜேடி வேற ஜேடி டாபிக் தமிழ் போடலாம். விடுங்க. அவர் சொன்னதை உங்ககிட்டதான் இல்ல இல்ல அது என்ன பண்ணாங்க. எந்த ஊரண்டா என்ன உலகம் ஃபுல்லா விடுங்கன்ற தானே படம் ரிலீஸ் நான் பண்றாங்க. வந்து நானும் தானே படம் இல்ல பாக்குறேன். சோர்ஸ் கேட்டியே ப்ரோ, புக் மை ஷோ இல்ல இல்ல சோர்ஸ் இல்ல கொண்டு வா ப்ரோ. எங்க ஊரு அதான் ப்ரோ இல்லங்க. திட்டிட்டீங்க. பிரகாஷ் பிரகாஷ் ப்ரோ ப்ரோ பிரகாஷ் ப்ரோ பர்பஸா அட டார்கெட் பண்ணி ஒரு கேட்கும்போது நிமிஷம் எந்த திரும்ப எப்படி ஊர் இருங்க. கம்முனு நான் இருக்க ஒரு முடியும்? நிமிஷம் சொல்றேன். இருங்களேன். சோர்ஸ் இல்லைங்க, நான் ஒரு நிமிஷம் இருங்களேன். நான் ஜேடி தமிழ் இருக்காருல்ல, அவர் நம்ம ரெகுலர் லிசனர், ரெகுலர் ஸ்பீக்கர், நான் ரெகுலர் கமெண்ட் பண்றவர். அவர் இது வரைக்கும் பேசுறது கரெக்டாக, கேள்வி கரெக்டாக, எதுக்கிட்ட எந்த அபியூஸும் பண்ணி கேட்கல. ஒரு வேலையும் பேசுற கரெக்டாக தான் கேட்டு போயிட்டுருக்காரு. யாரும் ஏதோ ஊரை பத்தியும் எதை பத்தியும் பேசாதீங்க. அதே மாதிரி வினோத் அரசியல் டாபிக்குள்ளேயே வேணாம், ஓகேவா? இப்ப அப்படி கலெக்ஷனே சொல்ல வேணாம் ப்ரோ. வரல பிரகாஷ் ப்ரோ, அப்படி சொல்ல வரல. இங்க நேரத்து கதறிட்டு இருக்காங்க. 10 மாசத்துல எலெக்ஷன் வந்து அந்த வேலையை போய் பாருங்கன்னு சொல்றேன். நான் புரியுதா? அரசியல் பேசல. ஆமா, திரும்ப புரியுதா? இந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தான் தப்புங்கிற. நான் சொல்றது என்னன்னா, வேர்டிங்ஸ் தான் பார்த்து யூஸ் பண்ணுங்கிற. நான் சொல்றதே திரும்ப அதுதான். இந்த கதறது, பேசுறதுக்கு வார்த்தைகள் நல்லா அழுகுறது இருக்கு. இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காத சரி வேர்ட்ஸ். அது பிரகாஷ் ப்ரோ, வேணாம், இப்ப அந்த எதுக்கு வேலைக்கு வந்துட்டு வேணாம். அவங்க வந்துட்டு சுகுமார் வந்து நம்ம நம்ம மன்னிப்பு கேட்க சொல்றாங்க? இல்லங்க, அதெல்லாம் அத தப்பு தானே அவர் மன்னிப்பு கேட்க சொல்ல பேசுனது? தப்பு தாங்க. ப்ரோ அதான் அதெல்லாம் சீட்ல வந்து தேவையில்லை ப்ரோ. அவங்க அதை ப்ரோ கண்டினியூ அதெல்லாம் பண்ணீங்க. தேவையில்லை ப்ரோ. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்துட்டு ஐயோ, அதை தான் கேட்டேன். நான் அப்பயே சொல்லிட்டேன் நானு. சோர்ஸ் எடுத்து போடுறாரு. இவங்க யார் வந்து மன்னிப்பு கேட்க சொல்றதுக்கு? அதையும் சொல்லிட்டேன் நான். ஏன் வயிறு அவ்வளவுதான். எரியுதா? அட கூலி திரும்ப கூலி கூலி ரெக்கார்ட் பண்றதை பார்த்து வயிறு எரியுதா உங்களுக்கெல்லாம்? அது இது எரியதாங்க செய்யும். ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு. அடுத்த ஜெயிலர் 2 வரும், அதுக்கும் எரியுங்க. அழுவுங்க நல்லா. அட ஏங்க, ஏலன் பிரதர் போயிட்டு வாங்க. பாய் இருக்கட்டும். அப்புறமேட்டு சண்டை போடுறதுக்கு பேச நம்ம ஸ்பேஸ் இல்ல, அது வேணாம். பாய். இல்ல அவரு ஜேடி தமிழ் தான் ப்ரோ. இந்த ரெக்கார்டெல்லாம் எந்த வரலாறுல ப்ரோ எடுத்து பேச போறாங்க? இதுக்கு வந்து ஒரு மணி நேரம் இல்ல ப்ரோ நான் ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் தாங்க. நான் இதெல்லாம் வேற நான் அந்த சும்மா ப்ரோ பிளேயா போட்டிருந்தேன். அதனால நான் அவருக்கு சொல்லுவேன். இப்ப நான் 10 days நான் போட்டிருக்கேன் நான் அந்த 55,000. இடத்துல அவ்வளவுதான். எங்குமே லியோன் மென்ஷன் பண்ணல. அதையும் பார்த்துட்டு வாங்க சுகுமார் ப்ரோ, ப்ளீஸ். நானும் தான் சுகுமார் ப்ரோ ஃபாலோ நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் எந்த ஒரு இடத்துலயுமே லியோ ரெக்கார்டு அது பிரேக் பண்ணிடுச்சுன்ட்டு எந்த ஒரு இடத்துலயுமே நான் ஒரு படத்தோட இன்னொரு படத்தை கம்பேர் பண்ணல.
அப்படி கம்பேர் இல்ல பண்ணியிருந்தா சுகுமா ப்ரோ, நான் அதை சொல்றது எடுத்துட்டு வந்து என்கிட்ட வந்து சுகுமா ப்ரோ, கேளுங்க. சுகுமா ப்ரோ, நான் சொல்றது நீங்க அது மீன் பண்ணி அப்படித்தான் மீன் ஆகுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மணிகண்டன் இந்த படம் அது வந்து நம்ம மீன் ஆகுதுன்னா நான் மீன் பண்ணி போட்டு தான் ப்ரோ நான் பேச முடியும். இப்ப மேல வந்து ஒரு ஷாம்னு ஒருத்தர் ஷேர் பண்ணிருக்காருல்ல, அது கடைசி பாயிண்ட் பாத்தீங்களா, பிரேக் பண்ணிடுச்சுன்னு போட்டிருக்கேனா இல்ல லோடிங்னு போட்டிருக்கேனா? நீங்க அது நான் அதை படிக்காமலே கேட்கல ப்ரோ. வந்துட்டு நான் பண்ணிடுச்சுன்னு போட்டேன். அது பிரச்சனை இல்லை ப்ரோ. எனக்கு யூகே அது நீங்க போட்டாதான் ராங் இருந்துச்சு. அதை நல்லா கேட்டேன் ப்ரோ யூகேவும் போய் பாருங்க, நான் என்ன போட்டிருக்கேன்னு பாருங்க. நான் வந்துட்டு லியோ எங்கன்னா பிரேக் பண்ணிடுச்சு இல்ல வந்து இதுதான் ஆல் டைம் நம்பர் 1 எங்கன்னா போட்டிருக்கேனா? சும்மா எப்படி வச்சுக்கணும் ப்ரோ, மணி என்ன ஒரு 100K யூகேல மணி என்ன ஒரு க்ரோஸ் இருக்குன்னு வச்சுக்கணும். ஒரு படம் மணி என்ன நீங்க போடலுமா ரெக்கார்ட் ரெக்கார்ட் பை மணிகண்டன் போடலால. ஏன்னா செகண்ட், தேர்ட், ஃபோர்த், 10, 12 பிளேஸ்ல உள்ளதை எப்படி ரெக்கார்ட் ஒன்று போடலும்? ஃபர்ஸ்டா ஒரு மூவி ஆல்ரெடி இருக்கும்போது ப்ரோ எப்படி நீங்க அதை ரெக்கார்ட் சொல்லலும்னா எந்த கேள்வி? நீங்க தலைவருக்கான ரெக்கார்ட் சொன்னா பிரச்சனை இல்லை, ரஜினிக்கான ரெக்கார்ட் சொன்னா பிரச்சனை இல்லை. நீங்க அப்படியும் சொல்லல, ரஜினியால பீட் பண்ண முடியும்னு சொல்றீங்க. ஆல்ரெடி ரெக்கார்ட் இருக்கு எல்லாமே இல்ல. அதுதான் இந்த கேள்வி, வேற ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன மீன் பண்ணி வச்சிருப்பாரு சொல்றேன், கூலி ரெக்கார்டு பண்ணி அதை வந்து ஜெயிலர் வேணா ஜெயிலர் 2 வந்து பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ட்வீட் போட்டிருப்பாரு நினைக்கிறேன். அவர் ரெக்கார்டு அவரே ப்ரோ நான் முடிப்பாரு. எந்த ஒரு இடத்துலயுமே இது வந்து கம்பேர் பண்ணி நான் எந்த ஒரு இடத்துலயுமே எப்பவுமே ட்வீட் போட்டது இல்ல, போடவும் மாட்டேன். எதுவுமே கம்பேர் பண்ணி போட்டது கிடையாது. நான் வேற படத்தை உள்ள கொண்டு வரதே கிடையாது. நான் இப்ப சொல்றேன், எப்படி போட்டீங்களோ ஏது போட்டீங்களோ என்ன பண்றீங்க, இதோட அந்த டாபிக் முடிச்சிடலாம். நம்ம அந்த கலெக்ஷனுக்குள்ள போகலாம். ஜேடி தமிழ் பிரதர், நீங்க ஒன்னே சொல்றேன், நமக்கு இதை 10 நிமிஷம் யூஸ் இல்ல, ஓகேங்களா? கூலா இருங்க. அதனால ஒரு யூஸும் கிடையாது. அதெல்லாம் பாத்துக்கலாம், ஜாலியா அடுத்த டாபிக் பேசலாம். இல்ல அது எப்பவுமே ஆகாது. நம்ம கலெக்ஷனுக்குள்ள போக மாட்டோம். இன்னைக்கு சும்மா டவுட் கேட்டுட்டு இருந்தாங்க, சரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு ராஜா. அப்படியே போய் கடைசியில வந்து எங்கேயோ போய் ஒரு சோர்ஸ் எடுத்து போடுங்க, அதை எடுத்து போடுங்க, இதை எடுத்து போடுங்கன்ட்டாரு. கொஞ்சம் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸும் எனக்கு கொஞ்சம் செட் ஆகல. மற்றபடி கொஞ்சம் நிறைய பேர் பார்த்து பேசுங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா ரெக்கார்ட் ஸ்பேஸ் யூடியூப்ல போடுறோம், அங்க நம்ம ரெகுலராக நிறைய பேர் கேட்கறாங்க சண்டை போடாத ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு. ஏதோ கொஞ்சம் பேர் தான் கேட்கறாங்க, அந்த கொஞ்சம் பேர் கேட்கட்டுமே. கரெக்ட் பிரகாஷ் ப்ரோ, 2 விஷயம். ஒண்ணு, உங்களோட இமேஜ் எப்ப மாத்துறீங்கன்னு தெரியல. நீங்க பொன்னியின் செல்வன்ல எப்ப மாட்டினீங்களோ அதுல இருந்து வந்து அந்த பொன்னியின் செல்வன் இமேஜையே வச்சு ஓட்டிட்டு ரொம்ப நாளா வச்சிருந்தீங்க இல்லையா? மாத்துறதுக்கே கஷ்டமா இருந்துச்சு உங்களுக்கு. அதே மாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆமாவா இல்லையா? அந்த ஸ்டார்டிங்ல இருந்தே அதை வச்சு நடுவுல கூட மாத்தல. ஸ்டார்டிங்ல இருந்தே இப்ப மாத்துறீங்களே, டிபிஎம் மாத்துறீங்களே, அது எப்ப மாத்துறீங்கன்னு தெரியல. இப்பதான் மாத்திருக்கேன். அந்த டிபியை மாத்ததுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அதனால கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. ஒன்று. ரெண்டாவது, ஒரு படத்தை இன்னொரு படத்தை கம்பேர் பண்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து பீஸ்ட்டை பிடிச்ச அளவுக்கு கோட்டை பிடிக்கல. எனக்கு பீஸ்ட் எனக்கு பிடிச்சிச்சு விஜய் படத்துல. I don't know ப்ரோ. பாய் ப்ரோ, இவர் ஆரம்பிச்சிட்டாரு ப்ரோ, இவர் 10 வச்சிருவாரு. பாய் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, பாய் ப்ரோ. என்ன ராம் ப்ரோ, பாய் ப்ரோ. யோ ராம் கம்னரியா, யோ ராம் கம்னரியா, முடிஞ்சு போச்சு. இரியா சரிண்ணா. பிரகாஷ் ப்ரோ ஏன் விஜய் ஆண்டனி தள்ளி போனாரு அதை பத்தி பேசல. ராம் இரு ப்ரோ, நான் கதையை மாத்தி விடுறாரு. ஏன் பிரகாஷ் ப்ரோ தள்ளி போனாரு? என்ன தள்ளி போனாரு? எதுங்க யாருங்க தள்ளி போனா? எனக்கு ஒன்றும் புரியலையாங்க. விஜய் ஆண்டனி ஏன் தள்ளி போனாரு கேட்டான். அது பரணிக்காக அது. நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணேன், அவருக்கு மெசேஜ் பண்ணேன். ஏங்க செப்டம்பர் 5 நிறைய படம் வருது, உங்க படம் எது பரணி ப்ரோ? இது மாதிரியா தலை வந்தா தள்ளி போணுமா? அது மாதிரியா எஸ்கே வந்தா தள்ளி போணுமா? ஓகே ப்ரோ, அவ்வளவு மேல இல்லப்பா. ஏங்க எனக்கு என்னங்க தெரியும், எனக்கு புரியலங்க. அவங்க ரிலீஸ் டேட் செப்டம்பர் 5 சொன்னாங்க, இப்ப செப்டம்பர் 19 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னமோ நம்ம சொல்லி அவங்க கேட்கறமே, அவங்க ப்ரொடியூசர் டிசிஷன், அவங்க ஏதாவது டிசிஷன் எடுத்திருப்பாங்க, நம்ம என்னங்க பண்ண முடியும்? இதே மாதிரி கிஸ் படம் வந்து செப்டம்பர் 19 பார்த்தாரு, உண்மையா? அது பிளான் பண்றாங்க. இல்ல உண்மைதான். அது ரிலீஸ் ஆயிரும். செப்டம்பர் 19 ரிலீஸ் ஆயிரும். இந்த முறை கண்டிப்பா ஆயிரும். இப்படிதான் ப்ரோ கதையை மாத்தனா, உங்களுக்கு மாத்த தெரியல. நான் வந்து டக்குன்னு மாத்தி விட்டேன் மத்தியா. எப்படி என்ன கோர்த்து விடுறது? ஆமா, நான் பிரகாஷ் ப்ரோ கிட்ட கேட்டேன், உங்ககிட்ட கேட்கல. சரி ஓகே. சும்மா நான் ஏன்னா டென்ஷன் ஆகுறீங்க? ஆனா உடுங்க, சண்டை போட்டு முடிஞ்சு போடுறது எதுக்கு காரணம் கேட்டு. வழக்கமா என்னால இந்த மாதிரிலாம் பேசுனதே இல்லையா, என்னையே பேச வைக்கிறீங்க. என்ன மன்னிப்பு கேளுன்னு சொல்றது வந்துட்டு எனக்கு அது அந்த ஒரு வார்த்தையில தான் ரொம்ப ட்ரிகர் ஆச்சு. என்னால வந்து எதுக்காக உன்னை மன்னிப்பு கேட்க விட்டாங்க? சும்மா நடுவுல இல்ல நீங்க எதுக்காக நீங்க? இல்ல வேணாம் மன்னிப்பு கேட்கவே இல்ல, கேட்ட விட்டாருன்ட்டாரு. நாளைக்கு ரெக்கார்ட் கேளுங்க. இல்ல அவர் மன்னிப்புலாம் கேட்க விடல. நாளைக்கு ரெக்கார்டிங் கேளுங்க, என்னன்னு தெரியும். ஃப்ரீயா விடுங்க. சரி சொல்லுங்க ஜெகன் சொல்லுங்க.
ப்ரோ இந்த வெப்பன் படம் ஏதாவது பாத்தீங்களா நான் கேட்டேன் ப்ரோ, முன்னே கட் ஆயிருச்சு நான் கேட்டேன். இல்ல வெப்பன் படம் அது பரணி கேட்டகரி அது. இல்ல ஆக்சுவலா வெப்பன் படம் நான் பார்க்கல. ஆனா பார்த்த எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ முந்தா நேத்து கூட கிறிஸ்டோபர் ப்ரோ வந்து மெசேஜ் பண்ணி இங்க வந்து ஸ்பேஸ்ல வந்து சொன்னார் அந்த படத்தை பத்தி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு ஏதோ கமெண்ட்ல கூட ஒருத்தர் ரிவ்யூ போட்டிருந்தாரு. எப்பயுமே நம்ம ரெகுலரா வந்து கமெண்ட் போடுற ஒருத்தர் வந்து அந்த படம் பார்த்துட்டு கமெண்ட் போட்டிருந்தாரு, கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்த எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன் ப்ரோ நீங்க பாக்கல? எல்லா படம் பாத்துருவீங்க, ஏன் விட்டீங்க? இல்ல நான் எல்லா படமும் பாத்துறேன் ப்ரோ, இல்லன்னு சொல்லல. பட் ஆனா வந்துட்டு இப்போ இந்த தமிழ்நாடுன்ற ஒரு இது இடத்துல வந்து இருக்கிறதுனால இங்க வந்து இங்கிலீஷ் மூவிஸ் வந்து தமிழ் டப்ல தான் வரும். சில படம் மட்டும் இங்கிலீஷ்ல வரும். ப்ரோ அது சேலம்ல இங்கிலீஷ்ல வந்தாலும் சேலம்ல இருக்கு, சேலம்ல நானும் சேலம் தான். இதுதான் ப்ரோ. சேலம்ல வந்துட்டு ஒரே ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க. ஆமா அது ஆமா. ஈவினிங் 7 PM. நான் எனக்கு டிராவல் டைமே வந்துட்டு 1.25 மணி நேரம். நான் இப்போ இங்க இருந்து வந்து 1.25 மணி நேரம் வந்து அந்த படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்ல தான் டிராவல் பண்ணி வரணும். இதே காலையில கொடுத்துருந்தாங்கன்னா கூட சரி ஓகே நம்ம வந்து போய் பார்க்கலாம் அப்படிங்களாம். பட் நைட்டுன்றதுனால தான், வேற எதுவுமே கிடையாது ப்ரோ. அது எதனால ப்ரோ ஒரே ஷோ கொடுத்துருக்காங்க? நல்ல படங்கிறாங்க, அப்புறம் ஏன் ஒரே ஷோ அது அந்த டைம்? இல்ல ஆக்சுவலா இந்த மீன்ஸ் அந்த ஏரியால எப்படின்னு தெரியல எனக்கு. சேலம்ல நான் பார்த்த வரைக்குமே வந்துட்டு எந்த ஒரு இங்கிலீஷ் படம் வந்தாலும் இங்கிலீஷ் ஷோ கொடுக்கறதுனா அந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து அந்த ஈவினிங் 7 மணிக்கு கொடுக்கறது, இல்ல 8 மணிக்கு கொடுக்கறது, இல்ல 9 மணி 10 மணிக்கு கொடுக்கறது. இந்த இதுல ஒரு ஷோ கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா 2 ஷோ இங்கிலீஷ்ல. தமிழ் டப் வந்துச்சுன்னா காலையிலயும் மத்தியானமும் ஒரு ஷோ கொடுத்துடுறாங்க. ஆனா இங்கிலீஷ் வெர்ஷன் மட்டும் அப்படி. ஏன்னா மேபி வந்துட்டு அந்த ஈவினிங் டைம்ல எப்படினாலும் வந்து கூட்டம் வந்துடும், ஷோ பிரேக் ஆகாது, அதனால அப்படி கொடுக்குறாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட். நீங்க கிளியரா சொல்லுங்க, சேலம் மெசாச்சூசெட்ஸ் சொல்லுங்க. இந்த சேலம் இந்த ஊர்னு நினைச்சு சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாரும். அந்த ஊர் தான் சொல்றீங்க ப்ரோ? இந்த ஊர் தமிழ்நாடு சேலம் சொல்றீங்களா? ஓகே. ஆமா ஆமா ஆமா. ஏங்க நீங்க அங்க போகாதீங்க. யாருக்கு அது? இல்ல அவர் யூஎஸ் போயிட்டாரு. அது தமிழ்லயே டப் ஆகலீங்களா? இல்ல தமிழ் டப் ஆகல ப்ரோ, இங்கிலீஷ் வெர்ஷன் தான். அவரு இவ்வளவு நேரம் பேசின வச்சு சேலம் மசாஜ் அங்க ஊர்ல இருக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு அவ்வளவு டெப்தால நம்ம போல ப்ரோ, விடுங்க. அவ்வளவுலாம் இல்ல ப்ரோ, அவ்வளவுலாம் அந்த அளவுக்குலாம் இல்ல. விட்டா எல்லா கவுண்டையும் கேப்பீங்க போல. எப்படியோ பரணி ப்ரோ நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அந்த படத்தை தள்ளி போட்டீங்க. என்னது புரியல? உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அந்த படத்தை தள்ளி விட்டீங்க. இல்ல அந்த படம் வந்து உண்மையிலே வந்து கேட்ட வரைக்குமே எல்லாருமே சொன்னது நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் சரி, ஆக்சுவலா வந்து பேட் கேர்ள் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் வருது, இந்த படமும் வருது, ஒரு நாள் 3 படம்ன்ற மாதிரி இருந்துச்சா. எனக்கு இது எனக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததே சர்ப்ரைசிங் தான். அதுக்கப்புறம் பிரகாஷ் ப்ரோக்கு வந்து அந்த வடிவேல் சொல்வார்ல, அப்பாடா அந்த ஜிஃப் தான் அனுப்பிச்சு விட்டேன் அவருக்கு. நல்ல வேலை ஒரு 2 வாரம் தள்ளி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா செப்டம்பர் 19ன்றதுமே வந்து ஒரு நல்ல டேட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பெருசா அந்த டேட்ல வந்து படம் வர்றது ரொம்ப கம்மி. ஸோ இது கிளிக் ஆச்சுன்னா கண்டிப்பா நல்லா ஓடும். செப்டம்பர் 5 நிறைய படம் வருது. இது காஞ்சரிங் வருது தானே? ஆமா ஆமா, காஞ்சூரிங் வருது. இந்த இப்ப பாகி 4 அவங்களும் வந்து செப்டம்பர் 5 சொல்லியிருக்காங்க. நிறைய படம் இருக்கு ஆக்சுவலா. இன்னொன்னு மலையாளம் ஃபிலிம் வந்து ஆகஸ்ட் 29 அந்த செப்டம்பர் 1 ஆகஸ்ட் 29லயே வந்து நிறைய படங்கள் வருது. ஸோ இப்போ கேரளா ரிலீஸ்லாம் வந்துட்டு அந்த டைம்ல வந்து 1 வீக் அப்புறம் வந்து ஒரு தமிழ் படம் அந்த சைடு ரிலீஸ் ஆகுறப்ப கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறதுமே வந்து டவுட்ஃபுல் தான். டவுட்ஃபுல்ன்றத விட கம்மியாக தான் கிடைக்கும். நல்லா பிக்கப் ஆச்சுன்னா மலையாளம் ஃபிலிம்ஸ் நல்லா பிக்கப் ஆச்சுன்னா 3 நோட்டபிள் ஃபிலிம்ஸ் வருதுன்றதுனால கண்டிப்பா நான் 3மே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லோக்கா, அதுக்கப்புறம் மோகன்லாலோட ஹிருதயபூர்வம், அதுக்கப்புறம் ஃபகத்தோட. அதெல்லாம் எங்க போய் பாப்பீங்க? அதெல்லாம் கேரளாக்கு போயா? நான் கேரளா போயிருவேன் ப்ரோ. அது ஓடும் குதிரைன்னு டைட்டிலே வாயில வர மாட்டேங்குது பரணி. ஓடும் குதிரை சாடும் குதிரை அவ்வளவுதான், அது ஈஸி. ஆனா எனக்கு பரணி பயங்கர ஏமாற்றம் என்னன்னா, இந்த மல்டி படம் ஆகஸ்ட் 29 சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா செப்டம்பர் 19 போயிட்டாங்க. என்ன பரணி இப்படி ஏமாத்துறீங்க? ஓணம்னா இதான் ஓணமா? இல்ல அவங்க ஓணம் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணாங்கதான், இல்லைன்னு சொல்ல. நான் கூட அன்னைக்கு வந்துட்டு ஏதோ இது ட்வீட் பண்ணப்போ ஓணம் ரிலீசஸ்ல அந்த இதுல மந்த்லி ரிலீசஸ்ன்னு சொல்லல, அதுலயே இல்லை வேற இதுலயோ வந்துட்டு ட்வீட் பண்ணப்போ வந்து மல்டி போஸ்ட்பாண்டுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பிளாக் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னு சொல்லி சொன்னேன். அப்பதான் இது போஸ்ட்பாண்ட் இல்லையா அப்படின்னு கேட்டாரு. போஸ்ட்பாண்டா எனக்கு தெரியாது ப்ரோ சாரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு அப்பயே சொல்லியிருந்தாரு அவரு. ஸ்பேஸ்லயும் சொல்லியிருந்தேன்.
செப்டம்பர் 5 தானே ஆக்சுவலா ஓணம். ஆமா செப்டம்பர் 5 தான் வந்து திருவோணம். செப்டம்பர் 5 திருவோணமான்னு தெரியல எனக்கு, ஒரே நிமிஷம் சொல்லுங்க. அந்த வீக் தான் திருவோணம். ஓணமே எங்க ஊர்ல 10 நாள் செலிப்ரேட் பண்ணுவோம்னா. உங்க ஊர்னு உடனே சொந்த ஊர் மாதிரி உங்க ஊரா? நீங்க இருந்த ஊர் நடுவுல வாடகைக்கு இருந்த ஊர் அவ்வளவுதான். இல்ல ஒரே நிமிஷம். நீ பிரகாஷ்னா இது ரெக்கார்டட் ஸ்பேஸ் நோட். ஆமா வாடகைக்கு விடுற வாடகைக்கு போன ஊர் தான். நீ சொந்த ஊருங்கிறது எது? நம்ம இருக்க ஊர் தான் சொந்த ஊரு. இன்னும் 10 வருஷத்துல அங்க வீட வாங்குறேன். வாங்கலன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் வாங்குறீங்க? வாங்குறீங்களா? இல்லண்ணா வாங்கலன்னா என் பேரை மாத்திக்கிறேன்னு சொல்ல வந்தேன். அவசரப்பட வேண்டாமேன்னு சொல்லிட்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. சரி டேட்டா கரெக்டா பார்த்து சொல்லுங்க. ஓணம் என்னைக்குன்னு ஒரே நிமிஷம் இருங்க. செப்டம்பர் 5 தானா? ஓகே, அப்ப செப்டம்பர் 5 தான் எல்லாருமே சேர்ந்து வருது போல. ஓகே டன். இல்ல செப்டம்பர் 5 இல்ல, ஆகஸ்ட் 2029 ஓணம் படங்கள்லாம் வந்துருது. ஏன்னா அந்த வீக் ஓணம் படங்கள் இல்ல, நான் கேக்குறது ஓணம் என்னைக்குன்னு தான் கேட்டேன். செப்டம்பர் 5. பிரகாஷ் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை, இப்பெல்லாம் பிரச்சனை இல்லை, இப்ப பிரச்சனையே இல்ல. இல்ல ப்ரோ, நீங்க திடீர்னு கத்துனீங்களே, அதான் கேட்டேன். அவர் முன்னாடி அவ்வளவு நேரம் கத்துனாரு, அப்ப நீங்க கேட்டீங்களா? அப்பதான் ஏங்க சுகுமார் ப்ரோ அப்பதான் காலையில போட்டு புரட்டி அடிச்சாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். எங்க ஏகே அப்டேட் கொடுத்துட்டு போங்க. நான் வெளில போறேன், அப்டேட் கொடுங்க. ஏகேவோட ஆன்லைன் மேனேஜர் இங்க இருக்காரு பிரகாஷ் ப்ரோ, அவர்கிட்ட கேட்க மாட்டீங்க. அவர் ஆன்லைன் மேனேஜர் ப்ரோ. நீங்க சுரேஷ் சந்திரா கூட க்ளோஸ்ல இருக்கீங்க. 2 நாள் முன்னாடி டின்னர் சாப்பிட்டீங்களா? நைட்டு பிரியாணி சொன்னாங்க. அவர் அவங்க வீட்டுல சாப்பிட்டாரு, நான் என் வீட்டுல சாப்பிட்டேன், அவ்வளவுதான். இப்படிதான் இருக்கும். நீ வேற ஏன்பா? அதான் உங்களுக்கே தெரியுமே, அடுத்த படம் ஆதிக்கு அப்புறம் வந்துட்டு அனிருத் மியூசிக், இதெல்லாம் உங்களுக்கே தெரியுமே. இதுதான் எங்களுக்கும் தெரியும். அப்டேட் எப்போ வரும்? இந்த மாசம் எதிர்பார்க்கலாமா? வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் இந்த மாசம் தெரியல ப்ரோ. எனக்கு வினோத் ப்ரோ கிளியரா பேசுறீங்க. நீ சம்பவம் பண்ண வந்தேன் ப்ரோ, அதான் அப்படிதான் இருக்கும். சம்பவம் பண்ண வந்தேன் நானு. சுகுமார் ப்ரோ, அந்த நேற்று ரஜினி அந்த ஸ்டேஜ்ல சொன்ன மாதிரி லோகேஷை கொஞ்சம் நம்ம பக்கம் வளைச்சு போடுறதுக்கு ஏதாவது இருந்தா பண்ணுங்களேன். இங்கயா நம்ம பக்கம்னா புரியல. நம்ம பக்கம் ஏகே பக்கமா? அது என்னன்னா சிம்பிள். அவருக்கு ஐடியா இருக்கு. அது இவரோட செட் ஆகணும், ஒத்து போகணும். ஏகேவோட படம் பண்றதுக்கு பல கிரைட்டீரியாஸ் இருக்கும். அதுல வந்துட்டு ஒன் ஆஃப் இது, ஏன்னா அவரு ஒருத்தருக்கு ஒரு இது கொடுத்துட்டாரு, நம்ம படம் பண்றோம் அப்படின்னா அவங்களோட முடிச்சுட்டு தான் வருவாரு. இம்மீடியட்டா வந்துட்டு அப்படியே பண்ண முடியாது. பிளஸ் அவர் வந்து வெறும் சினிமால மட்டும் வந்து அவரோட இது கிடையாது. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஸ்லயுமே பண்றதுனால அவருக்கு இருக்கிற அந்த 1 இயருக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுனால அவருக்கு பண்ணுவாங்க. கண்டிப்பா சுகுமார் இப்படி பாருங்க, இவரோட கமிட்மெண்ட்ஸ் பாருங்க. லோகேஷுக்கு இதுக்கப்புறம் கார்த்திக் ஒரு படம் பண்ணணும், சூர்யாவுக்கு படம் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள இவங்க 2 பேரும் இதுல ரொம்ப டைம் ஆகும். அதுதான் சொல்றேன், 2 பேருக்குமே வந்துட்டு, அதுவும் 2 பேருக்குமே வந்து டைட் ஸ்கெடியூல் தான். அவருக்குமே வந்து கமிட்மெண்ட் கொடுத்து வச்சிருக்காரு, இவருக்குமே ஏகப்பட்ட கமிட்மெண்ட். அதெல்லாம் நடக்கணும்னா அது ஃப்ளோல தான் நடக்கும், அப்படியே நடக்காது. ஏன்னா நீங்க அந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச்லயே கேட்டீங்களே, மாநகரத்தை போய் கூப்பிட்டு போன் பண்ணி பேசினாரு. அந்த டைம்லயே வந்துட்டு கைதி டைம்லயே வந்து கூப்பிட்டு கதை இருக்கான்னு கேட்டு பண்ணவரு. இப்பதான் வந்து திரும்பி சேர்றாங்க. அதாவது எவ்வளவு, ஏன்னா சொன்னார் பாரு, அதுக்கப்புறம் அவருமே போயிட்டாரு, இவருமே வந்துட்டு ஒரு இதுல போயாச்சு. அதுக்கப்புறம் அனிருத்தோட இதுல பேச போகும்போது இப்பதான் வந்து ஒரு சான்ஸ் அமைஞ்சது இது பண்ணணும். அந்த மாதிரி அப்ப அனிருத் தான் பவர் சென்டர். அனிருத்த யாரு குயிக்கா போறாங்களோ அனிருத்த பிடிச்சோம்னா முடிச்சிடலாம். ஏகே வந்து அனிருத்த பிடிச்சாருனாக்க அடுத்த படம் ரெடி ஏகேக்கு. கரெக்டா? இல்ல அவர் மட்டும் இந்த மாதிரி டாப் டைரக்டருக்குள்ள பண்ணா வேற மாதிரி இருக்கும். பண்ணவே மாட்டேங்குது. அட்லி, லோகேஷ், நெல்சன். அட்லி இன்டர்நேஷனல் லெவலுக்கு போயிட்டாருப்பா, அவரை பிடிக்க முடியாது. சரி அப்ப முடிக்கட்டும் ராம் ப்ரோ, அது முதல்ல ஒழுங்கா முடிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இன்டர்நேஷனல் லெவலா 4 லெவல் அதை முடிக்கட்டும். அது என்ன ப்ரோ, அது 3000 கோடிங்கிறாங்க, 4000 கோடிங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றீங்க. இல்ல வினோத் ப்ரோ, அந்த படம் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா ப்ரோ? எனக்கு கலாநிதி மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. சொல்ல வரேன்னா, அவர் மேல நம்பிக்கை இருக்கு. அவர் அது மாதிரிலாம் இறக்க மாட்டார்.
இங்க வந்து டாப் 10 டைரக்டர்ஸ் தான் வந்து ஏகே ஏத்தி விடணும் அப்படின்லாம் ஒரு அவசியம் இல்லை. விஜய் வந்து டாப் 10 டைரக்டர் பண்ணி இந்த அளவுக்கு வரல. அவரு அட்லி கூட சேரும்போது ராஜா ராணி மட்டும் தான் பண்ணாரு. கோலமா கோகிலா மட்டும் தான் நெல்சனோட பண்ணும்போது. நீங்க ஃபர்ஸ்ட் படம் மட்டும் எடுத்துட்டு இங்க நல்ல டைரக்டர்ஸ் எவ்வளவோ இருக்காங்க, நியூ டேலண்ட்ஸ். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாலே நல்ல படம் கிடைக்கும். நீங்க கிளீனா சொன்னீங்க போஸ்டர் பாய். அப்போ என்னன்னாக்கா அந்த டேலண்ட்டை ஏர்லியா ஐடென்டிஃபை பண்ணும் இல்லையா? டேலண்ட்டை ஏர்லியா ஐடென்டிஃபை பண்ண அவனுக்கு எல்லாருமே கொடுப்பாங்க. அந்த டேலண்ட்டை பண்றவங்க யாருனாக்க ஒன்னு ரஜினி, இன்னொன்னு விஜய். இவங்க 2 பேரும் தான் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தான் ப்ரோ அப்படி பார்த்தாலும் ராஜா ராணி ஹிட் படம் தான். அப்புறம் ஒரு ஹிட் டைரக்டர் வச்சுதான் அவர் பண்ணாரு. கைதி ஹிட் தான். இல்ல மாவீரன் சொல்றது கரெக்ட். ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு ஹிட் கொடுக்கும் போதே இவர் மேல வந்து இவர் நல்லா படம் பண்ணுவாருன்னா அப்ப அஜித் ரொம்ப நம்ம ஸ்டார்டிங் பீரியட்ல அவர் வந்து அறிமுகப்படுத்தின இயக்குனருடைய எண்ணிக்கை அதிகம். அஜித் வந்து புது இயக்குனர், அதாவது ஒரு படம் ஹிட் கொடுத்த ஆள் கூட இல்லை, புதுமுக இயக்குனர் அறிமுகப்படுத்தின அஜித்தோட காலம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனா சமீபத்தில் ஒரு பண்ற சமீபம்ங்கிற 2006 அப்புறம் சுத்தமா பண்றதே இல்லை. 2006 தான் ஒரு கடைசியா ஒரு பண்ண புதுமுக இயக்குனர். அதுக்கப்புறம் ஒன் பிலிம் டைரக்டர் கூட ஒரு படம் பண்றது இல்லை. கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் எடுக்க யோசிக்கிறாரு ஒவ்வொருத்தனையும். ஆனா விஜய் பாருங்க, ராஜாராணி ஹிட் ஆன உடனே தெரி கொடுத்தாச்சு. கைதி ரிலீஸுக்கு முன்னாடியே, அதாவது மாநகரம் எடுத்த டைரக்டர் கைதி எடுத்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு வந்து மாஸ்டர் கமிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி கோலமாவு கோகிலா எடுத்த டைரக்டர் டாக்டர் எடுக்கிறாரு. ஆனா டாக்டர் எடுத்து டாக்டர் ரிலீஸுக்கு முன்னாடியே அவர் வந்து பீஸ்ட்டை கமிட் பண்ணியாச்சு. ஒரு படம் வந்து நீங்க வந்து ஒரு படம் பாக்குறீங்க, அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறீங்க, நல்லா இருக்கு, அவங்க வந்து அடுத்த வந்து யங் ஜென்ரேட் டைரக்டர்ல அடுத்து பெரிய ஆளா வருவாங்க நம்பிக்கை வச்சு ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்களா, அந்த ரிஸ்க் உங்களுக்கு வந்து பலன் அளிக்கும். அது நீங்க நம்பிக்கை வைக்கணும்ல. இப்ப நீ அடுத்து இப்ப நிறைய டேரக்டர் தமிழ் சினிமால இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் வராங்கன்னா நீங்க நம்பிக்கை வைக்கணும். பெரிய டேரக்டர் கூட தான் ஒர்க் பண்ணல, நீங்க ஒர்க் பண்ற டேரக்டர் பெரிய டேரக்டர் ஆக்கலாம். அஜித் அப்படி ஏகப்பட்ட டேரக்டர் பெரிய டேரக்டர் ஆக்கியிருக்கிறாரு. புதுமுக இயக்குனராக அறிமுகப்படுத்திய ஏஆர் முருகா இருக்கட்டும், பல ஆட்கள், எஸ் ஏ சூர்யாவா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் அதெல்லாம் முடிச்சிட்டாருங்க. நீங்க சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாரு பிரகாஷ். இப்ப பண்ணல, ரீசெண்டா அப்பப்ப ஏன் பண்றாங்க. பண்ணது சிவா, கடைசியா ஒன் பிலிம் வீரம் எடுத்து முடிச்சாரு. அதுக்கப்புறம் இல்ல ப்ரோ, இந்த ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கூட அஜித் சொல்லியிருப்பாரு, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல கூட நடிக்க தயாருன்னு. ஸோ அவர் வந்துட்டு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும்போது இந்த மாதிரி டேரக்டர்ஸ் கூட பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்டா இருப்பாரு தானே. டேக் ஜெகன் உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க? இப்போ இன்னைக்கு லோகேஷ் இருக்கட்டும், நெல்சன் இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் படமே கமர்ஷியல் படம் கிடையாது. கோலமா கோகிலா ஃபீமேல் ஓரியன்ட் படம், ராஜா ராணி லவ் ஸ்டோரி. இன்னைக்கும் அதே பொட்டன்ஷியல்ல இந்த பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு மாசா ஒரு ஸ்கிரிப்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அவர் அப்ரோச் பண்ணலாம். இவர் இருக்காரு டிராகன் டைரக்டர், இந்த மாதிரி போகலாம். நீங்க ஒரு லோகேஷ் கனகராஜா உருவாக்கலாம், நீங்க ஒரு நெல்சனை உருவாக்கலாம். ஆல்ரெடி உருவானவங்ககிட்ட எதுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? விஷ்ணுவர்தன் உருவாக்கி வச்சாரு. விஷ்ணுவர்தன் ஒரு படம் தானே முடிச்சுட்டு வந்தாரு, ஏகே கிட்ட அவர் சொல்லுவாரு. 2 படம் அதே ரூட்ல போங்க தான் சொல்றேன். எவ்வளவு வருஷம் முன்னாடி ஓகே, அதே ரோட்ல ஒரு 12 வருஷம் முன்னாடி ப்ரோ, ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்பவும் எவ்வளவு லைஃப் மாறி இருக்கு வினோத். யச்சுனத் அப்படிதானே ப்ரோ பண்ணாரு, 2 படம் கொடுத்துட்டு வந்தாரு தானே, கூப்பிட்டு கொடுத்தாரு. யச்சுனத்துக்கு கொடுக்க சொல்ல 2016 2019 2 படம் கொடுத்துட்டு வந்தாரு. ஆதிக்கு அதே மாதிரி தானே 2 படம் கொடுத்துட்டு தானே கூப்பிட்டு தானே கொடுத்தாரு. உனக்கே எவ்வளவு மெமரி ஸ்லிப் ஆகுது பத்தியா வினோத்? அதுதான் ப்ரோ, அதுதான் அவருதான் கடைசியா வந்த படம் எல்லாமே 1.5 வருஷத்துக்கு தானே படம் வருது. ரெகுலரா ஒரு வருஷம் படம் கொடுக்கல. அவர் கணக்குப்படி பார்த்தா 1.5 வருஷத்துக்கு ஒரு படம் தான் வருது. சரி, இந்த ரேஸ் இது என்னதான் கதை ப்ரோ? என்ன அது நடந்துட்டே இருக்குமா, இல்ல அது என்ன ஒரு எண்டே இல்லையா? இல்லைங்க, வேணாங்க, அந்த டாபிக் வேணாம், அப்படியே முடிச்சிடலாம். மணி 10 போகுது. இன்னைக்கு கொஞ்சம் போச்சு, இதோட முடிச்சிடலாம். பிரகாஷ் ப்ரோ, உங்க ஃபேவரட் கேரக்டர் தான் ப்ரோ ரேட் ஏத்துறாங்க சொல்லிட்டு நிறைய பேர் ட்வீட் போடுறாங்க. அது நான் சன் பிக்சர் பண்ண வேலையா திருச்சி? இது மெகா ஸ்டாரா? ஆமா ஆமா ஆமா. இல்ல அதுதான் வந்து சொல்லிட்டாங்களே, இப்போ வந்து அது 190க்கு தான் வந்து டிக்கெட் விற்கணும், இல்லைன்னா முடியாதுன்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் சொல்லிட்டாங்களா. அதனால 190 அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ப்ரோ அடுத்த ஏகே படம் அனிருத் தானா ப்ரோ மியூசிக்? ஆமா ஆமா ப்ரோ, மோஸ்ட்லி. ஓகே ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ வேற ஒரு ஃபோன் வந்துருச்சுன்னு போயிட்டாரு. வேற ஒரு ஃபோனு நான் குயிக்கானு சொல்லிடுறேன். நாளைக்கு பயங்கரமான செலிப்ரேஷன் இங்க பிளான் பண்ணிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்.
9:30 தான் இந்த XD ஃபார்மேட் கிடைச்சிச்சு எங்களுக்கு. ஸோ ஓகே. ரெகுலர் ஃபார்மேட் 7:30, பட் 7 o'clockலேருந்து 50 years of ரஜினிசம், அப்புறம் டின்னரு, அப்புறம் டிஷர்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங், பிக் கேக் செலிப்ரேஷன், அதுக்கப்புறம் ஏதோ மெட்லி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இங்க விர்ஜீனியாவில் பிளான் பண்ணியிருக்காங்க. வேற எந்தெந்த ஸ்டேட்ல பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, பட் இங்க நல்லா பண்றாங்க. ஒரே இட்ஸ் குஷினா லைக் 2 hours 30 minutes. ஆமா, $30 கொடுத்தது ஒர்த்து தான். அப்படியா? ஆமா, $30 டிக்கெட் பிரைஸ் போகுது. இல்ல இங்க இது இல்ல, விர்ஜீனியால 9 o'clock XD ஃபார்மேட். இங்க ஐமேக்ஸ் கிடைக்கல, சோ அதனால XD தான் நெக்ஸ்ட் பிக் ஃபார்மேட். இல்ல இந்தியன் டைம் 4 AM தான ஃபர்ஸ்ட் ஷோ அங்க. ஆமா, ரெகுலர் ஃபார்மேட் 7:30க்கு ஆரம்பிக்கிறாங்க, பட் 9 o'clock டாலஸ்ல தெலுங்கு ஷோ. இல்ல ரெகுலர் ஃபார்மேட் XD ரெகுலர் ஃபார்மேட்னா நம்ம 2D இருக்குல்ல ரெகுலர், இது வந்து ஐமேக்ஸ் ஃபார்மேட், இல்லனா ஈக்குவலன்ட் வந்து XD, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் டிஜிட்டல். ப்ரோ எபிக் மாதிரியா ப்ரோ? எபிக் மாதிரி இருக்குமா? பெரிய ஸ்கிரீன் எபிக் மாதிரி இருக்கும், பெரிய ஸ்கிரீன் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் டிஜிட்டல்னு சொல்லுவாங்க அதை. அதுக்கப்புறம் டாலஸ்ல வந்து தெலுங்கு ஷோ வந்து அன்பிலீவபிள், இது ஃபர்ஸ்ட் டைம் இன் US ஹிஸ்டரி. 3 o'clock AM மார்னிங், 3 AM. சூப்பர். ஸோ இங்க பிக்கா போயிட்டு இருக்கு நார்த் அமெரிக்கால. காலையில 3 மணிக்கு ஒரு ஆள் வந்து படம் பார்க்கணும்னு சொன்னா யோசிச்சு பாருங்களேன். ஃபுல்லுங்க, தியேட்டர் ஃபுல்லு. இல்ல ஒரு 4 மணின்னா கூட சரி ஓகேங்களா, ஆனா 3 மணி எல்லாம் யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு இது வந்து அந்த பர்னி ப்ரோ 1 மணிக்கு நாங்க பார்த்தோம், அது அந்த கர்வத்தோட சொல்றோம். கடைசி முதல்ல நாங்க தான், கடைசி நாங்க தான், அந்த கர்வத்தோட நான் வெளியில போறேன் ப்ரோ. கதையை முடிச்சாப்லப்பா வினோத். 1 மணிக்கே பாத்துருக்காங்க, உங்களால பார்க்க முடியும் அமெரிக்கால? அமெரிக்கால இது தெலுங்கு ஃபேன்ஸ்ங்க, தெலுங்கு ஃபேன்ஸ், இது தெலுங்கு வெர்ஷன். வினோத் கதையை முடிச்சாப்ல 1 மணிக்கு பார்த்து படத்தை முடிக்கிற லெவல்ல இருக்கும்போது. ஆனா கரெக்ட் தான் நீங்க சொல்றது, அந்த எமோஷன் வந்து 2-3 பேருக்கு தான் வரும். எப்பயாவது தான் வருது ரஜினிக்கு. அது 2 years ஒரு வாட்டி பண்றது ரெடியா இருக்கீங்க நீங்க. வெல் அண்ட் குட் ராஜ் டிகே, கரெக்ட் தான். இந்த எக்ஸ்பெக்டேஷன்ல ஒரு 50% இருந்தாலே ரொம்ப ஹாப்பி. ஆமாங்க, அதாங்க பயமா இருக்கு. இல்ல எல்லாரும் கரெக்டா தான் பேசினாலே. அதாவது எப்ப க்ளூ கண்டுபிடிக்க முடியும்னா, கலாநிதி மாறன் பேசும்போது க்ளூ கண்டுபிடிக்கலாம். அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் பைசா போட்டிருக்காரு. அவரு வந்து அதே ஜெயிலர்ல என்ன பேசினாரு அதே தான் ரிப்பீட் பண்ணாரு. அதனால நீங்க எத்தனை ஆடியோ லான்ச் எடுத்தாலும் அவர் அப்படியே தாங்க இல்லங்க. அது இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த படத்தை அவர் பார்க்கும்போது சொல்ல கான்பிடண்டா சொன்னாரு அவரு. அதனால இல்ல நீங்க ரஜினிகாந்த் அவர்களோட இருக்கிற சன் பிக்சர்ஸ் பண்ண எல்லா படத்துலயுமே அவர் வந்து எப்பயுமே வந்து அவர் வந்து ரஜினிகாந்த் வந்து ரொம்ப இது பண்ணி தான் பேசுவாரு, எலிவேட் பண்ணி தான் பேசுவாரு. சரி, ஜெயிலருக்கு முன்னாடி ஒன்று சொல்லுங்க. ஜெயிலருக்கு முன்னாடி என்ன எலிவேட் பண்ணி சொன்னார்? ஜெயிலருக்கு முன்னாடி என்ன ரஜினி படம் எடுத்தாருன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. என்ன பண்ணாரு அவரு? எந்திரன் வந்து 2010ங்க. அவருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் படமே சன் டிவிக்கு, சன் பிக்சர்ஸ்க்கு. அத பத்தி பேச வேணாம். அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸ் எடுக்கல நினைக்கிறேன். அப்ப எடுக்கலன்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அவரு எடுக்கிற படம் 2மே ஹிட் ஆயிடுச்சு. இது ப்ரோ சன் பிக்சர்ஸ். ஆனா எனக்கு என்ன யோசனையா இருக்குங்க, பேட்ட எடுத்தாங்களே சன் பிக்சர்ஸ். அண்ணாத்து சன் பிக்சர்ஸா? அண்ணாத்து சன் பிக்சர்ஸா? தெரியல, கேக்குறேன். எல்லாமே எந்திரனு, பேட்டை, அண்ணாத்த, ஜெயிலரு, சன் பிக்சர்ஸ் தான் ப்ரோ. அவர் தெரியவே இல்லை. ஆனா இவ்வளவு சொல்லிட்டீங்க இல்லையா, அவரு படம் எடுத்ததெல்லாம் இப்படிதான் பேசுவாருன்னு. அண்ணாத்த இல்ல எப்படி பேசினான்னு நீங்க சொல்லுங்க. ஸ்மார்ட் வைக்கலங்க ப்ரோ. ஆனா உண்மையிலே சொல்றேன் ப்ரோ, பயங்கர ஹைப்பா இருக்கு கூலிக்கு. 1 மணி நேரமா உட்காந்துட்டு இருக்கேன், டிக்கெட்டே புக் பண்ண முடியல. ஆனா நான் 2 எண்டையும் சொல்றேன். ஒரு எண்ட்ல வந்து அவரு கலாநிதி மாறன் பேசினது ரொம்ப கான்பிடண்டா இருந்தாரு. இன்னொரு பக்கம் லோகி வந்து ஊரா போயிட்டு பண்ணிருக்காப்புல, ராமேஸ்வரம் போறாப்புல, திருவண்ணாமலை போறாப்புல. அது பார்த்தாலும் பயமா இருக்கு. அதனால படம் ஹிட் ஆனா ரைட்டு, படம் ஹிட் ஆகுதுன்னா இப்ப ஹிட் ஆகுது இல்ல மேட்டர் இல்ல, படம் பிடிக்கிற மாதிரி இருக்கணும், கிளீனா இருக்கணும். ஜெயிலர் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நல்லா இருக்கும். வேலை கொஞ்சம் பார்த்தலாம், 2 நாள் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஃபைனலா ஒண்ணுன்னு சொல்லிட்டு முடிச்சாரு. லோகேஷ் கனாஜி ஒவ்வொரு படத்துக்கும் அவர் திருவண்ணாமலை, ராமேஸ்வரம்லாம் போவாரு. அவர் திருவண்ணாமலை
ஆமா மாஸ்டர் படத்தை கைது ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் போனாரு, மாஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் போனாரு, மாநகரம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் போனாரு, லியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் போனாரு. அவரோட ரெகுலர் பழக்கம் அது. ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடியும் திருவண்ணாமலை கோயிலுக்கு போறது, நண்பர்களோட அஸ்வின் தேட்டரோட போறது அவரோட ரெகுலர் பழக்கம். ஓகே ஆனா பரணி ப்ரோ இதோட முடிச்சலாம். ஓகே ஓகே சொல். இதை யாரை கேட்க வந்தீங்க அதை மட்டும் பண்ணிட்டு கேட்டுருங்க, முடிச்சிடலாம். இல்ல பரணி ப்ரோ டிக்கெட் கிடைச்சிச்சான்னு கேட்டான் ப்ரோ. அவருக்கு கிடைச்சிருச்சு வாங்கிடுவாரு. வாங்கிடுவேன். ஓகேங்களா, எதுவும் கேள்வி தான் நாளைக்கு கேட்போம். அதே மாதிரி இன்னைக்கு போன ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக போச்சு. இருந்தாலும் இதை வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன்னாக எடுத்துக்கோங்க. எதுவும் வந்து அதை சீரியஸாக எடுத்துட்டு அது கலெக்ஷன் மைண்டுக்குள்ளே ஏற்றிக்காதீங்க. அதுக்காக சண்டை போடாதீங்க. யாருக்குமே இவருக்காக இல்லை, யாரு கூடயுமே சண்டை போடாதீங்க. அது நமக்காக ஒரு யூஸும் கிடையாது. ஓகேங்களா, படம் பாருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. யாரும் தப்பாக சொன்னா கூட ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு நினச்சி கூட தப்பாக நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்க வேணாம். கூலாக இருங்க. பாய். சும்மா ப்ரோ, நாளைக்கு சந்திப்போம். பாய். பை. தேங்க்ஸ் ஆல்.